வணக்கம் நவீன். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. டொனால்ட் டாக். வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். ரொம்ப நாள் முன்னாடியே சொல்ல போறா இரு நம்மள புகழ போறான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ரொம்ப நாளாவே வினா பாட்காஸ்ட் லிசனர். நான் பேஜ் ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே நான் வந்து எனக்கு less than 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதே வந்து நான் வினா பாட்காஸ்ட் லிசனர். அப்ப கூட நான் நிறைய பேர் பாட்காஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி டிஎம் பண்ணும்போது எப்பவுமே அடிஷனல் பாயிண்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் மீ டு வினா பாட்காஸ்ட், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் மீ டு வினா பாட்காஸ்ட் அப்படின்ட்டு. அந்த டைம்ல நான் நிறைய வாட்டி ஸ்டோரி போட்டிருப்பேன். ரெக்கமெண்டேஷன் போறதாலே வந்து நான் யூஸ்வலாவே ஹோம் கிரீமும் ஐஸ் பிரியாணியும் வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். அது போக வந்து வினா பாட்காஸ்ட், ஏன்னா அந்த டைம்ல எனக்கு எப்படி சொல்ல, திஸ் டிசர்வ்ஸ் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து தோணுச்சு. அதனால வந்து எனக்கு அப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா என் பேச்சை கேட்க 20 பேர் இருப்பாங்க. அதனால சரி அந்த 20 பேருக்கு வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அது வந்து பண்ணேன். மெயினா மதுர் சத்யா அண்ணன் கூட பண்ண அந்த ரிசர்வேஷன் எபிசோடு தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களுக்கு வேற லெவல் ஸ்டாங்ஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரு என்ன பிரச்சனை, எந்த ரிசர்வேஷனை பத்தி அவுட் அண்ட் வீட்ல எந்த இஷ்யூவை ரெஃபர் பண்ணனாலும் நான் வந்து அது கஷ்டமே பட வேண்டியது இல்லை. நான் வந்துட்டு நேரம் வந்து அந்த பாட்காஸ்ட வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவேன். இப்போ அது கூட கேட்டு வா, அதுல எல்லா கேள்விக்கான பதில் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்காஸ்ட் மட்டும் நான் ஒரு 1,00,000 வாட்டி ப்ரொமோட் பண்ணிருப்பேன் அந்த ஒரு 10 எபிசோட. உங்க ப்ரமோஷனை பத்தி நல்லாவே தெரியும். ஆட்டம் படத்துல டைரக்டர் கூட பண்ணிருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு. ஆமா, ஆக்சுவலா தேங்க்ஸ் ப்ரோ. ஆனா நாங்க அதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்களை பத்தி எங்களோட பேஜ் இல்லாம வேற ஒரு இடத்துல ஒரு ரீல்ல யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. அந்த ஒரு ஏதோ ஒரு ஐ திங்க் ரிசர்வேஷன் சம்பந்தமா எபிசோட் முடிஞ்சப்பதான் ஒரு ரீல் பண்ணிருந்தீங்க. அப்பதான் ஓ பரவாயில்ல, அப்ப ஏதோ ரீச் ஆகுறோம், நம்மளை பத்தி யாரோ இன்னொரு அவங்களோட இதுல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போயிரும். இன்னைக்கு நம்ம வினா பாட்காஸ்ட்ல பேச போற டாபிக் விஜய் ஒரு அலசல். சொல்லிருக்கணுமோ தளபதி அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் போட்டிருக்கணுமோ? அந்த பாட்டுல போடக்கூடாது. உங்க அண்ணன் நான் வரேன், சரி என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் அவங்க பங்குக்கு அடிச்சு துவச்சுட்டாங்க அண்ணனை. நீங்களும் அதே ஐடியாலதான் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? அத மட்டும் ஆமா, எனக்கு வந்து விஜய் எனக்கு கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன 2024 ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல இருந்து அவர் அந்த முதல் மாநாடு வரைக்குமே நான் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம், பட் ஆனா நான் வந்து ரொம்பவே வந்து ஸ்கெப்டிக்கா இருந்தாங்க நிறைய பேர் விஜயோடைய என்ட்ரியை பார்த்துட்டு. பட் நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு இல்ல திஸ் குட் பி அ குட் திங். இப்ப விஜய் வந்து அவர் கரெக்டான ஒரு பாத்துல போனார். ஏன்னா அவர் வந்து லெப்ட் சைடு எடுக்க போறேன்றத கிளியரா சொல்லிட்டாரு. அவர் வந்து அம்பேத்கர், பெரியாரு, அஞ்சலி அம்மாள்லாம் நிறைய நம்மளுக்கே வந்து புதுசு. என்னது அஞ்சலி அம்மாளா, யாருங்க அப்படின்றது நாகார்ஜுனன்ற மாதிரிதான் வந்து நமக்கு இருந்திருக்கும். அப்படின்னு ஒண்ணு அப்புறம் தான் வந்துட்டு அஞ்சலி அம்மாள் வந்து நமக்கு பரிச்சயம் ஆகுறாங்க. அப்புறம் வேலு நாச்சியார், காமராஜரா. ஆமா. ஸோ இதெல்லாம் வச்சோடனே ஓகே, ஒரு ஓரளவுக்கு ஒரு லெஃப்ட் சார்ந்த அரசியல தான் வந்து வைக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு குட் திங்கா இருக்கும். ஏன்னா எப்படி நம்ம வந்து அஞ்சலி அம்மாளை பத்தி அண்ணனுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோமோ நிறைய பேர் வந்துட்டு இதனால பாலிடிக்ஸுக்கும் தூரம் அப்படின்னு. ஏன்னா பாலிடிக்ஸும் சினிமாவும் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டைவர்ஷன்ஸ். ஒரு கூட்டம் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கும், இன்னொரு கூட்டம் வந்து சினிமால இருக்கும். அப்போ சினிமால இருக்கிற கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமா இருக்கும். அவங்க வந்து அரசியல் வர்றாங்க. இப்ப விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து அவ்வளவு கோடி மக்கள் வச்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பா குழந்தைகள் சிறுவர்கள் ஃபேன்ஸை வந்துட்டு வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து வராரு அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம அரசியல் படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரி நம்ம கண்ட்ரின்ற நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு நிறைய பேர் ஏபொலிட்டிக்கலா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரா வந்து அரசியல் வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஸோ அதனால சின்ன வயசுல வந்து அரசியலுக்கான எக்ஸ்போசர் இல்லை அப்படின்றதுனாலதான் வந்துட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ள வராரு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பிளைண்டா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
லெப்ட் சைடு வராரு அப்படின்னா இப்ப பெரியார பத்தி என்னன்னு தெரியாம பெரியார் கல்யாணம் பண்ணவர் தானே, மணியம்மையை கல்யாணம் பண்ணவர் தானே, அவர் வந்து தமிழை வந்துட்டு இப்படி சொன்னவர், காட்டுமிராண்டின்னு சொன்னவர் தானே, குரலை வந்து மலர்னு சொன்னவர் தானே இப்படின்ட்டு வாட்ஸ்அப் பார்வோட மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தவனுங்க வந்துட்டு இப்ப பெரியார டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கானுங்க. ஏன்னா வந்து உங்க கட்சி தலைவர் அப்படின்ட்டு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இனிஷியல் டைம்ல வந்துட்டு தெரியுதோ இல்லையோ இந்த நாம் தமிழர் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்ல தோற்றக்கூடாதுன்றதுக்காகவே வந்து ஏன் பெரியார் அப்படி சொன்னாரு, பெரியார் அப்படி சொன்னாரு, அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் அன் ஆர்குமெண்ட் சேக் அவங்க வந்து உள்ள பெரியாருக்குள்ள போறாங்க அப்படின்னாலே there is no going back. நமக்கு வந்து we cannot எப்படி சொல்ல we can get tired of admiring பெரியார். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த பக்கம் வரப்போகுது, அதனால வந்து அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஆதரவு தான், முதல் மாநாடு வரைக்குமே நான் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஜாம்பி கூட்டமா மாறும்ன்றதை எதிர்பார்க்கல. பட் ஹி ப்ரூவ்ட் தி ஸ்கெப்டிக் ரைட் அப்படிங்கறீங்களா? ஆமா ஆமா. அதான் ஆக்சுவலா ஒண்ணு தெளிவுபடுத்திடுவோம் ஆரம்பத்துல. இந்த எபிசோடு வந்து நம்ம அகைன் திரும்ப விஜய் பண்ணத வந்து அவர் என்னென்னலாம் தப்பா பண்றாரு, அவரை ஏன் அப்போஸ் பண்ணணும், ஏன் அவருக்கு ஆதரிக்க கூடாதுங்கிறது இந்த மெயின் மோட்டிவ் கிடையாது. இந்த எபிசோடு பேசணும்னு நினைச்சதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா, இந்த கரூர், ஆப்வியஸ்லி கரூர் ஸ்டாம்பீடு தான் இன்சிடென்ட். பட் அவரை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணி போறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஜெனரேஷன்ல இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்றது ஒரு யோசனை தோணுச்சு. முக்கியமா இப்ப ரீசெண்டா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா இந்த டிபேட்னு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அரசியல் பிழைத்தோருக்குன்னு ஒரு சீரீஸ் பண்ணாங்க. அதுல சில அரசியல் தலைவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட பேசுன மாதிரி. அதுல வந்து இவங்க தோழர் அருள்மொழி வந்து பேசியிருந்தாங்க. அதுல ஒரு பையன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து எந்த காலேஜ்லயாவது உங்களுடைய திராவிட கழகத்தோட மாணவர் இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்போ ஷானவாசம் இருந்தார் அதுல. சோ அவர் வந்துட்டு விசிகாவோட மாணவர் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் ஆரம்பிக்கல? நீங்க எங்களை அரசியல் படுத்த தவறிட்டு ஒரு மொத்த தலைமுறையே வந்து அரசியல் படாம விட்டுட்டு இப்ப நீங்களே வந்து எங்களை தற்குறின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க அருள்மொழியும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா திரும்ப இந்த திமுக வந்து அறிவு திருவிழா நடத்தினாங்கல்ல இந்த ஒரு 2 நாள். சோ அதுல வந்துட்டு எழிலன் பேசியிருந்தாரு. அவரும் இதே விஷயத்த பேசியிருந்தார். நீங்க தற்குறின்னு சொல்லி அவனை கேன்சல் பண்ணாதீங்க, அவன் நம்ம கூட்டம், அவன் நம்ம கூட சேர வேண்டியவன், அவனுக்கு தெளிவு இல்லாததுனால அங்க போறான், சோ நீங்க பண்ண வேண்டியது அவன் கூட பேசுறதுதான் அப்படின்னு. இந்த அடிப்படையில தான் நம்ம முன்னாடியும் சில எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம். நம்ம இந்த அரசியல் கதைப்போம்னு ஒரு எபிசோடு இவரு கதைப்போமா கார்த்திக் கூட பண்ணோம். அப்புறம் ஈவன் நம்ம இவரு மத்தூர் கூட பண்ண அந்த இன்ட்ரோடக்ஷன் டு பாலிடிக்ஸ் பிகினர்ஸ் கைடு பண்ணிருந்தோம். இது எல்லாமே அந்த நோக்கத்துல பண்ண ஒரு விஷயம் தான். அப்போ இந்த கேப் வந்து இன்னும் இருக்கு. அண்ட் பெரிய கூட்டம் நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு வேக்கப் கால். நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அதாவது இத்தனை லட்சம் பேர் வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அதாவது என்ன சொன்னாலும் கேட்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்குல முக்கியமா சொல்லுவாங்க. இப்ப சங்கினா கூட இவன் இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் வெட்டுவான், இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் சண்டை போடுவான் அப்படின்னு இருக்கும். இவங்களை வந்து எந்த பக்கம் டைரக்ட் பண்ணாலும் வெட்டுறாங்க. இப்ப ப்ரிடாமினன்ட்டா இப்ப டிஎம்கே அகைன்ஸ்டா டைரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் டிஎம்கே சப்போர்ட்டர் நீ, அதனாலதான் வந்து இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவ்வளவு வீக்கா இருக்கவங்கள எந்த பக்கம் தூக்கிட முடியும். நாளைக்கே வந்து ஆர்எஸ்எஸ் ஓவர்டேக் பண்ணி பிஜேபி ஓவர்டேக் பண்ணி இவங்களை வந்து வேற டைரக்ஷன்ல போக வச்சிட முடியும். அந்த பயம் தான் இன்னும் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. சோ அதனாலயே வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்காவும் பார்க்கணும். சோ பீப்புள் ஹேவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட்ங்கிறதுனாலதான் இந்த ஒரு எபிசோட். அதான் இந்த ஜெனரேஷன் ஒரு பாயிண்ட். அதாவது எப்ப இல்ல ஒண்ணு இல்ல, எனக்கு இது சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சொன்னார் இல்லையா, எப்ப வேணா எந்த பக்கம் வேணா போயிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு க்ரௌடு அப்படின்ட்டு. இது ஏன்னா ஆதவர்ஜனா கூட இப்ப ரீசெண்டா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு 2021 எலெக்ஷன்ல வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் உங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சோம் இல்லையா, வாக்கு உங்களுக்கு வந்து நன்றி இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாரு. பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு கூட்டம் ஆக்சுவலா நம்பிட்டு இருக்கு திமுகவை ஜெயிக்க வச்சது வந்து விஜய் தான். அவர் சைக்கிள் எடுத்துட்டு வந்ததுனாலதான் வந்துட்டு ஓட்டு வந்து கடைசியில அப்படி மாறி தமிழ்நாட்டுடைய தலையிலே மாறிடுச்சு. அப்போ அவனுங்க மாஸ் எடிட் போட்டு ட்விட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ஜெயிக்க வச்ச எங்களுக்கு தோக்கடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா போய் பாருங்க ராஜேந்திரன்ற லெவலுக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அண்ணா விஜயன் வந்து அப்போ கருப்பு சிவப்பு டிஎம்கே கூடியா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்பெல்லாம் அவர் வந்து இன்டென்ஷனா பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் வந்து இவங்க வந்து அதை டீகோட் பண்ற அளவுக்கு புத்திசாலியான்றதுக்குள்ள கூட நான் போக விரும்பல.
என்னுடைய ஒன்லி கன்சர்ன் வாஸ், அதாவது இவங்களுடைய ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் படி நான் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். அசியூமிங் வித்தவுட் அட்மிட்டிங் தட் நீ சொல்றது வந்து உண்மையே வச்சுப்போம். இப்ப அதாவது நீ என்ன சொல்ற, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை வேலையா இருந்திருக்கு. காலையில விஜய் ஓட்டு போடுறான்றத அதாவது ஓட்டு போடுறப்போ சைக்கிள் கலரை பார்த்துட்டு அண்ணா இந்த கலர்ல போயிருக்காரு, அப்ப இது குறியீடு கொடுக்குறாங்க, அப்ப நம்ம ஓட்டை மாத்தி போட்டுறணும் அப்படின்ட்டு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் வந்து இவ்வளவு பெரிய ஒரு காலை வந்து எடுத்திருக்கிறது வந்து கரெக்டா இல்ல எந்த நம்பிக்கையில இருக்காரு? வடத்தனையில காத்தாடி கிளப் ஸ்கூப் ஒன்று பண்ணிருப்பாங்க, அந்த துரோகம் இல்லடா விசுவாசம் அப்படின்னு அந்த சொன்ன சீனை வச்சுட்டு அதை வந்து கலாச்சி ஸ்கூப் பண்ணிருப்பாங்க. அவன் போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுத்துட்டு, இங்க பாருங்க நான் கொண்டுட்டு துரோகம் இல்ல விசுவாசம் வேற சொல்றான், நாளைக்கு என்னைய கொண்டுட்டு விசுவாசம் இல்ல துரோகம்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கிறானுங்க. ஸ்டார் எலெக்ஷன்ல வந்துட்டு அன்னைக்கு காலையில வந்து அப்ப காலையில வந்து இப்போ டிஎம்கே காரன் ஒரு ஒரிஜினல் அத்தன்டிக் டிஎம்கே காரனா இருக்கட்டும், ஒரு ஒரிஜினல் அத்தன்டிக் சங்கியா இருக்கட்டும், அவருடைய ஓட்டை வந்து ஒரு வாட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்றது பொதுமக்கள்ல ஜென்ரலா வந்து ஐடியாலஜிக்கலி ஈரா இருக்கணும். அதுக்கு மேல வந்து அவன் வந்து உனக்கு அகைன்ஸ்டா போக மாட்டான். தலைமுறை திராவிடன்னு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், தலைமுறையா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. இருக்கும்போது வெறும் ஐடியாலஜி பேஸ்ல வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு வாட்டி அந்த விதைய போட்டானா திரும்பி கூட பார்க்க வேண்டாம். ஆனா இந்த பக்கம் ஒரு கூட்டத்தை வந்து நீ எலெக்ஷன் அன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ப முடியாது அப்படின்றது வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா இல்ல இது வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு ஏதாவது கமெண்ட் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஹெச்ராஜா வந்து கமெண்ட் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், 99% ஆஃப் த பீப்புள் கமெண்ட்ஸ்லயோ இல்ல வந்து நேச்சுரல் ரியாக்ஷனோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் கிடக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அவ்வளவு பயமா இருக்குது, படிச்சவன் தான் அப்படின்னு அண்ணாமலை நியூஸ் சேனல் எல்லாம் போடுவாங்கன்னா படிச்சவன் தான் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு இது பாத்தீங்கன்னு தெரியல, மக்கள் மன்றம்னு ஒண்ணு தந்தி சேனல் நடத்தினாங்க. இந்த பக்கம் வந்து டிஎம்கே அலையன்ஸ் பீப்புள், அந்த பக்கம் வந்து டிவிகே பாமக அதிமுக ஆளுங்களா இருக்காங்க. டிவிகே காரங்க பாமக யாரு பாலுவா பாலு அவர் பேசுறதுக்கு ஃபயர் விடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து மேல்பாதி கோயிலுக்கு உள்ள விடக்கூடாது, அவன் சமூக நீதி பத்தி பேசுறாரு அவரு, அவங்க பேசுறதுன்னு கையை தட்டுறாங்க. உனக்கு பிரிடாமினன்ட்லி டிஎம்கே ஹேட் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கறத வச்சு பேசுறாங்களா? இது ரொம்ப பயமா இருக்குது. விஜய் அந்த ஐடியால இருக்காருன்றேன், அதுதான் வந்து ரொம்ப கஞ்சானியா இருக்கு. நான் ப்ராப்பர் அரசியல் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கன்சர்ன் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணல. எனக்கு வந்து டிஎம்கேக்கு எப்படியும் இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்கன்றது விஜய்க்குமே தெரியும். அப்போ டிஎம்கேக்கு தான் அதிகமான ஓட்டு வந்து இருக்கு. அப்போ டிஎம்கேவுடைய ஓட்டை நான் கலைக்கணும் அப்படின்னா அதுல மட்டும்தான் வந்து அவர் வந்து ரொம்ப குறிக்கோளோட இருக்காரு. அதனாலதான் மத்த இஷ்யூ எல்லாத்தையுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்போ பிஜேபி ஒரு இஷ்யூ பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா செல்லமா இதுதான் லாஸ்ட் வார்னிங், இனிமே வந்து ஒழுங்கா இருந்திருக்கும் சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்றாரு அப்படின்னா என்னுடைய எனர்ஜி வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்கே கிடையாது, ஆனா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்கை நான் கலைக்கணும், அந்த ஓட் பேங்கை நான் பிரிக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன்ல தான் வந்திருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்து ஒரு சில டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து சொசைட்டியா போயிட்டு அது ஒரு ராங்கான ரெப்ரிகேஷன்ஸ் வர்றதுனாலதான் நமக்கு இப்ப ப்ராப்ளம் வருது. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே திமுகவை தோக்கடிக்கணும்னா திமுக எங்கெல்லாம் லேக் ஆகுறாங்க ஒண்ணு இல்லைங்க. திமுகவை நம்ம ஆதரிக்கிறதுக்கு மெயினா ரெண்டு காரணம் தான் இருக்கு. கரெக்டா அந்த 2 காரணத்தை சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வரைக்கும் பெரியாருடைய சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறத கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கிறது அவங்கதான். அண்ட் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஸ்ட்ராங்கா பிஜேபிக்கான ஒரு ப்ராப்பர் ஃப்ரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது அவங்களால. இதுக்கு யாரும் பண்ணதில்ல, அவங்க மட்டும் தான் பண்றாங்க. பட் இந்த 2 காரணம் தான் டிஎம்கே வந்து இப்ப வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வேண்டாதப்போ ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்க்குள்ள நம்ம இருக்கோம் கூட வச்சுப்போமே. நம்ம வந்துட்டு யாரும் வந்துட்டு திமுக தான் உத்தம கட்சி, திமுக மாதிரியான ஒரு கட்சி வந்து பார்த்ததே கிடையாது லைஃப்ல அப்படின்ற அளவுக்கு வந்து யாரும் வந்து திமுக கொடி பிடிக்க போறது கிடையாது. நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வரும்போது இப்ப நீங்க ஐடியாலஜிக்கலி நீங்க என்ன முரண் வேணா வச்சுக்கலாம், அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றது இல்லை, அதை ஃபாலோ பண்றது இல்லை, பேருக்கு தான் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க விமர்சனங்கள் இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது தேர்தல் அரசியல் வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் சூசிங் த லெசர் ஈவல். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் போட்டுட்டு வந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்து க்ளோசஸ்ட் டு ஃபாசிஸ்ட் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து க்ளோசஸ்ட் டு த ரைட் விங் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வரும்போது யார் வந்து லீஸ்ட் க்ளோசர் டு த ரைட் விங் ஐடியாலஜிக்குள்ள இருக்கானோ அவன் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்துட்டு லெஃப்ட்னா அப்படி வேற லெவல் அவனுங்க அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இப்படி வந்து திமுகக்கு போடுறவன் என்னைக்குமே வந்து திமுகக்கு போடுறவன் ஒரு பக்கம் இருக்குதான் போறான். பட் ஆனா இந்த பொதுஜன மக்களா இருக்கட்டும் இல்ல ரேஷனலிஸ்டா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து டிஎம்கே மேல
ஏற்கனவே ஒரு வெறுப்பு இருக்கும். அது வந்து ஓட்டுன்னு வரும்போது அவனை வேற வழி இல்லாம போடுறாங்களே தவிர அவனுக்கு வந்து டிஎம்கே வந்து பிடிக்காம தான் இருக்கும். இப்ப ஜெனரல் பப்ளிக் டிஎம்கே மேல வெறுப்பு இருக்கிற, வேற வழி இல்லாம டிஎம்கே ஓட்டு போடுற ரேஷனலிஸ்ட், இந்த 2 கூட்டத்தை மட்டும் டார்கெட் பண்ணாலே அழகா நீங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து நீங்க சூப்பரா பண்ணலாம். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டிஎம்கே இந்த 2 காரணம் சொன்னேன் இல்லையா, ஐடியாலஜியா இருக்கட்டும், பிஜேபியை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதா இருக்கட்டும், இந்த 2ஐயும் நான் டிஎம்கேவை விட சிறப்பா பண்ணுவேன்டா. டிஎம்கேன்றவன் யாரு? அவன் வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கலாம், ஆனா அவன் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா பண்றதுல பாருங்க. அவன் பெரியார் வழியில போறதுல பாருங்க. அங்க பாருங்க, பெரியார்னு சொல்லிட்டு சமூக நீதினு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவங்க பாருங்க, அங்க பாருங்க வள்ளி கும்மிக்கு எல்லாம் போறான். அங்க பாருங்க அவன் வந்து அது என்னது குரு பூஜைக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாரு. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் உங்க பெரியார் சொல்லி கொடுத்ததா? இதுதான் வந்து உங்களுடைய சமூக நீதியான்னு கேட்டாலே அவருக்கு வந்து ஒரு ஆதரவெல்லாம் இருக்குதான் போகுது. இப்ப நம்ம சைட்ல இருந்தே நம்ம வந்து விஜய் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதரிக்க தான் போறோம். ஆனா விஜய் வந்து தெளிவா தான் பண்ணாம இருக்காரு. ஏன்னா இத வந்து எந்த காரணத்துக்காக வந்து எல்லா கட்சிகளும் இதை வந்துட்டு இவங்களை அப்பீஸ் பண்றாங்களோ அதே காரணத்துக்காக தான் வந்து விஜயும் வந்து இவங்களை அப்பீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ கம்மியா தானே பண்ணாரு, அங்க போலயே அதான் வீட்டுக்கு வரைக்கும் தானே பண்ணாரு. தேவரையே முத்துராமலிங்க தேவரையே வீட்டுக்கு வரைக்கும் தானே பண்றாரு. அப்புறம் என்ன, நீ பெரியாரே வீட்டுக்கு வரைக்கும் வர வைப்பேன். ஆமா, எதுக்கு ஒரு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருடைய டார்கெட்டே வந்து இந்த ஏ பொலிட்டிக்கல் ஆடியன்ஸா மட்டும்தான் இருக்கிறாங்க. மார்பு ஏ பொலிட்டிக்கல் கிரௌட வந்துட்டு அவங்க வந்து நம்ம ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னா அவன் வந்து டீப்பா படிக்க ஆரம்பிச்சோம் டிஎம்கே போயிரும். இல்ல எனக்கு என்னன்னா ஸ்ட்ராட்டஜியா கூட நீங்க சொன்னீங்கல்ல ஏ பொலிட்டிக்கல் கிரௌட போக்கஸ் பண்றாரு அப்படின்னு, எனக்கு என்னன்னா ஸ்ட்ராட்டஜியா கூட இது ஏதோ தப்பான ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. நீங்க விஜய் வந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளுக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நல்லது பண்றதுக்கு, அதாவது டிஎம்கே விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் தான் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு அப்போசிஷன் வேணும். அப்போசிஷன் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே இல்லாத குறைய விஜய் நிரப்புனா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியாவே நீ ஏ பொலிட்டிக்கல் கிரௌட தான் இது பண்ற அப்படின்னா உனக்கு எத்தனை % கிடைச்சிட போகுது? நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க எனிவே வந்து ஐடியாலஜி ஃபாலோ பண்ணி நீங்க சொன்னீங்கல்ல தேடி பார்த்து படிப்பாங்க அப்படிங்கிறீங்களா, டிஃபெண்ட் பண்றதுக்காக பெரியார படிக்க போவாங்கல்ல. எப்படியாவது நீங்க நம்ம எத்தனை பேர் நாத்தாக்காவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஃபயர் விட்டுருப்போம். நான் ஒரு மாசம் பண்ணிருப்பேன் கண்டிப்பா என் வாழ்க்கையில. ஒரு மாசம் வந்து ஓகே அண்ணா சூப்பரா பேசுறாரா அப்படின்னு பேசியிருப்பேன். இப்ப ஆரிசாலன்லாம் ஃபயர் விட்டுருப்போம், ஓகேவா. ஆனா அது ஒரு 1 month 2 monthல மாறி போயிடும்ல. அதே மாதிரி ஒரு ஹோப்பு விஜயை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பாக்குறப்ப ஸ்ட்ராட்டஜி கூட தப்பு இல்ல. உனக்கு லாங் டேர்ம் கிடையாது இல்ல, நீ அதான் பிரச்சனை. எல்லாருமே எந்த டெலிவிஷன்ல இருக்காலும் அதே டெலிவிஷன்ல தான் இருக்காரு. எல்லாருமே நம்ம ஒரு 2015-16 வந்து நம்மளுமே டிஎம்கே கூடாது, ஏடிஎம்கே கூடாது, மாற்று கட்சி வேணும்னு பேசிதான் இருந்திருப்போம். அப்புறம் அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா தெரிஞ்சு நீங்க ஒரு 2019 வரும்போது வேற வழி இல்ல, இப்ப இருக்கிறதுல நீ டிஎம்கே கிட்ட தான் போயாகணும்ன்ற நிலைமைக்கு வந்து அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கும். இதேதான் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏ பொலிட்டிக்கல் கிரௌட் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவன் படிக்க ஆரம்பிச்சானா திரும்ப அவனும் டிஎம்கே கிட்ட தான் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா நான் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப விஜய் ஃபேன்ஸ் வந்து ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து 21 வரைக்குமே வந்து ப்ராப்பராலாம் பொலிட்டிசைஸ் ஆகல. எனக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு ஏ பொலிட்டிக்கல் பர்சனா தான் வந்து இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எல்லாரும் சொல்ற அந்த நரேட்டிவ், பொது புத்திக்கு ஒரு நரேட்டிவ் இருக்கும். காங்கிரஸ் வந்து நம்மளை அழிச்சிட்டாங்க, அப்ப அதுக்கான ஒரு சேஞ்ச் வந்து நரேந்திர மோடி வந்து நம்மளுக்கு காப்பாற்ற போறாரு அப்படின்ற அந்த நரேட்டிவ் நான் நம்பினேன். அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகள் மாறி 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 நம்ம ஸ்டேட்டை வந்து டெவலப்பே பண்ணாம விட்டுருக்காங்க, இலவசமா கொடுத்து கெடுத்துட்டாங்க, அதுன்னு சொல்லி என்னென்னலாம் திமுக மேல இன்னைக்கு வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்களோ எல்லா விமர்சனத்தையும் வந்து நம்பி நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. சார் இவனுங்க பவர்ல இருக்காங்க, காசு வச்சு இவங்களே ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்டிகே மாதிரியான இண்டிபெண்டன்ட் கட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீவிர நாத்தாக்கா சப்போர்ட்டரா வந்து அந்த டைம்ல இருந்தான், ஸ்கூல் டைம்ல. அப்போ ஓட்டரை வாங்கணுன்னே சீமானுக்கு ஓட்டு போட்டு எப்படியாது, ஏன்னா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரா. ஏன்னா சீமானுமே பாத்தீங்கன்னா பிராக்டிகலி இம்பாசிபிளான விஷயத்த மட்டும் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இடத்துல பேசின ஒரு விஷயத்த வந்து இன்னொரு இடத்துல மாத்தி பேசுவாரு. அதனால நமக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது. நமக்கு பாக்குறப்ப ரொம்ப ஃபயரா இருக்கும். இது எப்படி இது 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 முடியவே முடியாத ஒரு விஷயமாச்சே, அவரு முடியலன்னு சொல்லி இவ்வளவு பெரிய. ஏன்னா நம்ம வந்து ஓப்பனா ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தோம்னாலே நாளைக்கு வந்துட்டு அப்படி சொன்னலனா அப்ப நீ பண்ணலையா அப்படின்னு கேட்டுருவானோன்ற அந்த பயம் வந்து நமக்குள்ள இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அதனாலே வந்து நம்ம அதை பண்ணிடணுன்ற பயம். இப்ப இவ்வளவு பேருக்கு முன்னாடி சீமான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து நடத்தி காட்டுவேன்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னா அவர் எப்படி போய் சொல்ல முடியும்? அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு இல்லையா?
அதனால வந்து அந்த நம்பிக்கைக்குள்ள வந்து நான் இருந்து அவர் ஆமா இல்ல அவரு நான் ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அதுலயே அவர் ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணவே இல்லைங்கிறது. ஆமா இல்ல நீங்க வந்து அவரு சீமான் வந்து சாத்தியமே இல்லாத சொல்றாரு அப்படிங்கிறீங்கல்ல, இங்க இவர் எப்படி சொல்றாரு, எது சாத்தியமோ அதை பண்றோம் அப்படிங்கிறாரு. நீங்க குவான்டிஃபை பண்ணவே முடியாது. நீங்க நீங்க என்ன இது வரைக்கும் விஜய் பேசுனதுல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிருக்கணும்ல, என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி குவான்டிஃபை பண்ணுவீங்க நல்லத? நல்லது பண்றது யாரு வேணா சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல முடியாது. எப்படி குவான்டிஃபை பண்ணுவீங்க? நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நல்லதுன்றப்போ ஐடியாலஜியா இல்லாத நல்லது வந்து யாருக்குமே வந்து உதவ போறது இல்ல. நீங்க வந்து எல்லாருக்கும் நான் வந்து பணம் கொடுக்க போறேன், எல்லாருக்கும் வேலை வாங்கி தரப்பேன், இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த மாதிரியான நல்லதுகள் வந்து சமூகத்துல எல்லார்கிட்டயும் வந்து அதெல்லாம் சினிமால மட்டும் தான் நடக்கும். விஜயகாந்த் வந்தாரு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு நமக்கு அப்படின்ன உடனே நம்ம அது வந்து எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நல்லது. ஆனா டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறது கிடையாது. அப்படின்றதுனாலதான் இஃப் யூ ஆர் பீங் சோ நைஸ் டு an asshole, you are being an asshole to a nice person. அப்படிங்கிறப்போ நீ வந்து எல்லாரையும் வந்து நான் சமமா வச்சு நான் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறத பண்ணி தரப்போறேன், எல்லாருக்கும் வந்து பொருளாதார ரீதியா வந்து நான் பண்ணி தரப்போறேன், எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் அவ்வளவு வாங்கி தரப்போறேன் அப்படின்னா நீங்க ஐடியாலஜியா வந்து நீ எதுவுமே எதிர்க்கல. நீங்க இங்க இருக்கிற பிராமணிசத்தை கொஸ்டின் பண்ணாம நீங்க வந்து காஸ்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கவே முடியாது. நான் வந்து இது எப்படி தெரியுமா இருக்கு, விஜயோட பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்துன்னு சொல்லிட்டேன், அப்போ நான் ஜாதிக்கு எதிரானவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது இந்த லெவல் ஆஃப் ஜாதி ஒழிப்பு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்குள்ளேயுமே இருக்கும். அம்மா என்னப்பா எல்லாரும் ஜாதி பார்க்கணும், அதெல்லாம் ஜாதி எல்லாம் பார்க்க கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற அந்த பிராமணர்கள் கூட இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து கர்ணன் மாதிரி ஒரு படம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்துருவாங்க. என்ன 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 நடக்குது, என்ன என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அப்போதான் வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உள்ள போய் கிளறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ வந்து நீங்க உள்ள அந்த திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஹேட் பண்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் குடிமையை பிடிச்சிருவார், பிடிச்சி அங்கிருந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பார், அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட் அதெல்லாம் எடுத்து வந்து அங்கிருந்து வந்து பிடிச்சிருவாரு. அப்ப என்ன ஆகும்னா இங்க தாண்டா எல்லாமே ஆரம்பிக்குது, இதுதான் வந்து ஃபவுண்டேஷனு அப்படின்றப்போ ப்ராப்பரா வந்து அரசியல் படுத்துறாரு அவர். அவரு இப்போ ரீசெண்டான டேக்ஸ்ல வந்து மாற்றுக்கிறது இருக்கு, அதெல்லாம் வேற செப்பரேட். பட் ஆனா வந்து இந்த விஷயத்துல வந்து அவரு ஒழுங்கா அரசியல் படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து விஜய் கிட்ட வந்து லேக் ஆகுது. அப்போ நீங்க வந்து நீங்க பிராமணிசமையும் சரி, நீங்க வந்து ரொம்ப டீடைல்டா இதெல்லாம் ஏன் நடக்குது, இப்போ ஜாதி எதிர்க்கிறேன் ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்றதுனால மட்டும் வந்து ஜாதி ஒழிப்பு போறது கிடையாது. நீ என்ன வாட் இஸ் யுவர் பிளான், நீ என்ன பிளான், நீ இவ்வளவு பேசிட்டு வந்துட்டு நீ வந்து ஒரு வகுப்பவாரி இடஒதுக்கீடு எதிரா இருக்க அப்படின்னா வந்து அதை நான் எதுக்க தான் போறேன். இப்படி இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா வகுப்பவாரி இடஒதுக்கீடு வந்து ஒழிச்சிருவானுங்க. ஏன்னா இது வந்து பிராமினுக்கு எதிராக இருக்கு, இது வந்து சில பேருக்கு எதிராக இருக்கு, அனைத்து ஜாதியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படி அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ரிசர்வேஷனே பாத்தீங்கன்னா பிராமினுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாலாம் கிடையாது. கரெக்ட். அது நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த ரிசர்வேஷன் எபிசோட்லயே நீங்க வந்து அதை டீட்டெயிலா தான் சொல்லிருப்பாங்க எவ்வளவு ஜெனரல் கேட்டகரி ஓட்ஸ் வந்து ஓட்டுனே வருது வந்து பறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவ்வளவு பெரிய ரூப் போல வச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் 69% ரிசர்வேஷன் இருந்துமே இன்னும் அது வந்து பிராமினுக்கு டெட்ரிமெண்டலா போகுது இப்போ வரைக்கும். அவனுக்கு ஆக்சஸ் இருந்தா அவன் வந்து உள்ள போயிடலான்ற மாதிரியான நிலைமைகள் தான் வந்து இப்பவும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீ சர்ஃபேஸ் லெவல்ல இறங்கி எதிர்க்காம நீ வந்து தீண்டாம ஒழிச்சிரு, ஜாதியை யாரும் பார்க்காதீங்க, ஜாதி வந்து கெட்டது அப்படின்னு அது யார் வேணா பேசலாமே. அது வந்து ஜாதி உணர்வு இருக்கிற யார் வேணா பேசலாம். ஆனா அவனுடைய ஜாதிய உணர்வை நீ ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னா அவன் வந்து உனக்கு அகைன்ஸ்டா போயிடுவான். நீ அதனாலதான் அந்த ஓட் பேங்கை பாதுகாக்கிறதுக்கு கூட டிஎம்கே எந்தெந்த இடத்துலலாம் லேக் ஆகுறானோ அதை நீ கால் அவுட் பண்ணாலே போதுமான ஒரு வேலையை தான் வந்து நீ பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நீ அதை பண்ணாம அவன் பண்ற தப்ப எல்லாத்தையும் திருப்பி பண்ற, அவன் பண்ணாத தப்பையும் சேர்த்து பண்ற, அப்புறம் உனக்கு போட்டு தோணும். அதான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தோம், அவன் என்னென்னலாம் தப்பா பண்றானோ அதை நீ பண்ற, அவன் எதெல்லாம் சரியா பண்றானோ அதை நீ பண்ண மாட்டேன், அதையும் தப்பா பண்ற. இந்த ஐடியாலஜி உடைய தேவை இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சினா நம்ம ஏன் அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வர்ற கட்சிகள் தான் இங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு பேசணும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். அண்ட் டிவிகே வந்து ஐடியாலஜின்னு அவங்க சொல்றது ஐடியாலஜியே இல்ல அப்படிங்கறதையும்
விலைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அவர் ஐடியாலஜின்னு என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது ஒரு ரெண்டாவது சொல்ல மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். லஞ்ச லாவண்யம் இந்த மாதிரி ஒரு 4-5 வார்த்தையை படிச்சு வச்சுட்டு எனக்கு நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தையை இவ்வளவு வெறுத்ததே கிடையாது. என்ன வார்த்தை கண்டுபிடிக்க பாப்போம்? இந்த வார்த்தைய கபட நாடகம். எனக்கு அந்த வார்த்தையை கேட்டா ஏன் அவளை கடுப்பு வருதுன்னு சத்தியமா தெரியல. அம்பலம் ஐயோ கஷ்டம். இப்ப ரொம்ப ப்ராமினென்டா இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்தீங்கன்னா, அவங்க உள்ள வரும்போது ஆரம்பத்துல ஒரு இயக்கமா ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியா மாறி இருப்பாங்க. அந்த இயக்கமா உருவானதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் அடிப்படையில. அது சும்மா எல்லாம் வந்துட்டு நோக்கமா இருந்து இயக்கமா மாறி இருக்காது. அந்த இயக்கம் ஃபார்ம் ஆகும் போதே அங்கேயே இந்த ஐடியாலஜி உள்ள இருந்திருக்கும். இதன் அடிப்படையில தான் அந்த இயக்கமே ஒண்ணு சேர்ந்திருக்கும். அப்புறம் அந்த இயக்கம் வந்து அந்த ஐடியாலஜியை பரப்பி நிறைய பேர்கிட்ட பேசி இன்னும் நிறைய மக்களை உள்ள சேர்த்து அது ஒரு பெருங்கூட்டமாயி, அதுக்கப்புறம் நம்மளால இந்த நாட்டினுடைய அரசியல், அதாவது தேர்தல் அரசியல்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ண முடியும், ஒரு சின்ன அளவுலயாவது பண்ண முடியும்ன்ற லெவலுக்கு போகும்போது அவங்க அதுக்குள்ள இறங்கியிருப்பாங்க. அடுத்து அதுல அவங்க ஒரு சீட் வாங்கியிருப்பாங்க, 10 சீட் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் ஒரு ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. இத நான் டிஎம்கேவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. இப்ப டிஎம்கே நாத்தாக்கா வந்து அதான் சொல்லணும். நாத்தாக்கா வந்து நம்ம என்ன விமர்சனம் பண்ணாலும் அவனுடைய growth வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிக் பை பிரிக் சேர்த்து வச்சு வந்த growth. இப்பதான் ரெக்கக்னைஸ்டு கட்சியாவே ஆயிருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இப்ப எத்தனை வருஷம் வந்து வெறும் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. இந்த ஐடியாலஜி சொல்றப்ப வினுஷ், ஐடியாலஜி சொல்றப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐடியாலஜி ஒன்னாதான் இருக்க முடியும். கரெக்டா? நீ வந்து நீ என்ன ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ்ல யாரையாவது சேர்த்திருக்காங்கிறது இருக்குது. பெரியார சேர்த்துட்டு கூட காமராஜரை சேர்த்துக்கிற 2 பேரும் சோசியலிஸ்டுக்காக தான் நின்னாங்க, அது ஒண்ணு. ஆனா அவரு காந்தியன் ஐடியாலஜி ரொம்ப ஃபாலோ பண்ணவரு. இன்னொன்னு லெட்ஸ் சே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமே. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இல்ல, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது வந்து பெரியார் வந்து அது ஒரு கருப்பு தினம்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கான காரணங்கள் இருக்கு. வந்து ஆங்கிலேயர்கள் எடுத்து நம்ம வந்து பிராமணர்களுக்கு கொடுக்க போறோம், பார்ப்பனர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்றாரு. ஆனா இவர் வந்து முழுசா வந்து ஃப்ரீடம்காக உழைச்சவர் காமராஜர். வேலு நாச்சியாரா இருக்கட்டும், அஞ்சலி அம்மாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுவாங்க. இவங்கள இதுல ஐடியாலஜி என்ன இருக்குது? ஃப்ரீடம்காக ஃபைட் பண்றது ஐடியாலஜி கிடையாது இல்ல. நீ வந்து ஒரு கொள்கை தலைவர் எனக்கு யோசிச்சோம். அப்ப பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல போய் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இன் இந்தியான்னு ஒரு லிஸ்ட் வாங்கணும். அதுல ஒரு 5 பேர் சொல்லி. ஆனா நிஜமாவே அப்படிதான் இருக்கு. எனக்கு அம்பேத்கரையும் காந்தியும் ஒரே ஃப்ரேம்ல வச்சு இருக்கான். அது இருக்குது கரெக்ட். இல்ல இது என்னன்னா சொன்ன மாதிரி அசம்ஷனா கூட இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி விஜய்க்குமே அஞ்சலி அம்மாளுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு மாசம் கட்சியாளர்களுக்கு 1 மாசம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட்ல எழுத ஆரம்பிக்கிறதா இல்ல ஐடியாலஜி யாரை போடலாம், ஒரு ரெப்ரசன்டேட் டோக்கன் பண்ணணும். டோக்கனிசம் தான் நடக்குது கிட்டத்தட்ட ஃபுல்லாவே. 2 லேடிஸ் கொடுக்கலாம். சொல்றேன் நீ ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கேட்டீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், அது வந்து நான் லேட்டரா வந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போதுதான் வந்து எனக்கு இந்த என்டிகே காரணங்க ரிசர்ச் பண்ணி வந்து சூப்பரா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தானுங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பறிக்கப்பட போகுது. ஏன்னா மேஜரான அடி வந்து என்டிகேக்கு தான் அவ்வளவு போகுது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இந்த பக்கம் போக போகுது அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு அந்த என்டிகே காரங்களுக்கு ஒரு பேர் வந்து வைப்போம் நம்ம. இந்த மாதிரி வந்து யூரின் டெஸ்ட் பண்ணிட்டானுங்களா அப்படின்ட்டு எடுத்த உடனே வந்து ஜாதியை கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த ஜாதி அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து போட்டு இந்தந்த ஜாதியோடைய ஓட்டை வந்து வாங்குறதுக்காக இந்த ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காங்க. பெரியார் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, அம்பேத்கர் ஒரு கம்யூனிட்டி, அஞ்சலி அம்மாள் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதுக்காக அந்த கம்யூனிட்டில இருந்து லீடர்னு எடுத்து யாருமே இல்லைன்றதுனால அந்த கம்யூனிட்டில இருந்து யாராவது ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கான் இவன் அப்படின்றப்போ அது எப்படி சொல்ல, அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு நீங்க இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் கேட்டிருப்பீங்க. இன்டர்செக்ஷனல் டோக்கனிசம்ன்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். நீ வந்து நீ காஸ்டையும் கவர் பண்ணிட்ட, லேடிஸையும் கவர் பண்ணிட்ட. 2 பேர் அனௌன்ஸ் பண்றப்ப சொல்றாரு, தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாவிலேயே ஒரு உமனை கொள்கை தலைவரா வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சொல்றாரு. இதை விட ஏன்னா இதெல்லாம் நம்ம யூகமா மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்ம எப்படி தெரியுதோ அதை வச்சு மட்டும் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் சொன்னாங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் கஷ்டம். ஆமா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்போ பெரியாரு கூட வந்து ஒரு
முரண் இருக்கிற இன்னொருத்தர் வந்து நீங்க தலைவரா ஏத்தக்கூடாது அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம டிஎம்கேவே கொஸ்டின் பண்ணுவோம். ஏன்னா அண்ணாக்கும் பெரியாருக்கும் அவ்வளவு முரண் வந்து இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த இதுல அது அதாவது நம்ம ஐடியாலஜிக்கலி ப்ரோன்னு பேசிட்டு இருக்கிற டிஎம்கேவே வந்துட்டு அவங்க வந்து பெரியாரின் தலைவராக தான் பாக்குறாங்க, அண்ணாவின் தலைவராக தான். இப்ப நம்ம இதுதான் வந்து நம்ம இப்போ எப்படி சொல்ல, இப்ப நம்ம முற்போக்கு ஸ்பேஸே எடுத்துப்போமே, ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்ல கிரியேட்டரா இருப்பாங்க. இன்னொரு கிரியேட்டர் பாத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்ல கிரியேட்டரா இருப்பாங்க, அவங்களும் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த சொசைட்டிக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் ஏக்கும் கிரியேட்டர் பிக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருக்கும். அப்ப அதுக்காக வந்துட்டு இப்ப எப்படி நீ கிரியேட்டர் ஏவும் ஆதரிக்கிற கிரியேட்டர் பியும் ஆதரிக்கிற, ரொம்ப பெரிய ஒரு முரண் இருக்குதுன்னா அது வேற விஷயம். இப்ப நாளைக்கு வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப மதுர் சத்யா அண்ணனை வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ மதுர் சத்யா அவர்கள் கூட நான் வந்து மாற்று கருத்து வைக்கிற நிலைமையெல்லாம் வந்து இருந்திருக்கு. 1,00,000 ஒப்பீனியன் சொல்றாங்க, ஒப்பீனியன் பேஜ் தான் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ 1,00,000 ஒப்பீனியன் வருதுன்றப்போ 1,00,000 ஒப்பீனியனும் அப்படியே இருக்காது. அதுல கண்டிப்பா 2-3 ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ அப்போ வந்து இப்ப எனக்கு வந்து வேற ஒரு ஒப்பீனியன் இருந்துக்கலாம். இப்ப நாளைக்கு யாரையாவது அது எப்படி நீ டொனால்டே வந்து சப்போர்ட் பண்ற, மத்தொரு சித்தியும் சப்போர்ட் பண்ற, அவங்களுக்குள்ள இந்த ஒரு முரண் இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பிரெடாமினன்ட்லி அவங்க எதுக்கு நின்று இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அதனால வந்து பிரெடாமினன்ட்லி ஒரு அப்ரேஷனுக்கு அகேன்ஸ்டா காமராஜரும் நின்னாரு, பெரியாரும் நின்னாரு அப்படின்றதுனால அண்ட் 2 பேருக்கும் அது இன்டர்பிரிட்டேஷன் வந்து வேறையா இருக்குதே தவிர மற்றபடி வந்து இன்டென்ஷன் ஒன்னாதான் இருந்திருக்கு. அதனால அது வந்து எனக்கு அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. ஆனா அந்த என்ன சொல்றது, நான் ஏன் இவங்களை எல்லாம் கொள்கை தலைவரா எடுத்திருக்கேன் அப்படிங்கறத விளக்கி தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தன்னை நோக்கி வர்றவங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய புரிய வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குல்ல, அதை அவர் இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. பெரியார் எடுத்த இது வரைக்கும் 6-7 மீட்டிங் பேசியிருக்காரு. எல்லா மீட்டிங்லயும் 10 to 15 நிமிஷம், இல்ல டைம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசியிருக்காரு. நீ என்ன பேசுறீங்க, நான் வந்து தனியாள் இல்ல, நான் வந்து சிங்கம், தனியா போக மாட்டேன், டிஎம்கே டிவிகே தான், இல்ல இது மட்டும்தான் சிஎம் சார், இந்த மாடுலேஷன்ல தான் ஒண்ணு, அப்புறம் வந்து ஓட்டு போடணும், ஜெயிக்கணும், இதை தவிர நீ ஸ்கிப் பண்ணி தான் கொண்டு வர, அது ஒரு தப்பு சொல்லல. ஓகேவா, நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கேன் நீங்க கேட்கலாம், நான் என்ன திட்டம் வச்சிருக்கேன் இப்ப சொல்றேன் பாருங்க. அப்படி கூட சொல்லிட்டா பரவாயில்ல, அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல. பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர் வேலை வாய்ப்பு, விவசாயிகள் நலம், நாட்டுக்கு நல்லது பண்றேன். ஏய் இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த யூடியூப் சேனல்ல பைட்ஸ் எடுப்பானுங்கல்ல, திடீர்னு நாளைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரேண்டமா சொல்லுவோம்ல. ஆமா, இந்த இல்ல எழுதி வச்சு சொல்றது கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஓகேவா, நீ புது பார்ட்டி, நீ வந்து உனக்கு பேசுறாரு, அதெல்லாம் ஒரு கூட்டமா வந்து வைக்கிறது இல்ல. ஆமா, ஆனா என்ன எழுதுறாங்கன்னு இருக்குது இல்ல, நீ உனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாட்ஸ் கிடைக்குது, இத்தனை லட்சம் பேர் உன்னைய பாக்க வர்றாங்க, என்னென்னவோ பேசலாம், நீ ஜெயிக்க போறோங்கிறத இப்படி பேசவே தேவையில்ல, இதெல்லாம் நீ ஜெயிக்க போறோம்னு சொல்லாமலே நீ ஜெயிக்கலாம். ஆனா ஜெயிக்கிறத மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க. ஜெயிக்கிறது வெற்றி கழகங்கிற பேரே நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கழகம்னு ஒருத்தன் கட்சி பேர் என்னென்ன எனக்கு என்ன கவலையா இருக்கு மனுஷு, உனக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பக்கத்துல வச்சிருக்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எனக்கு என்னன்னா நம்மளே ஒரு பெட்டரா பண்ணுவோம். இப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, பண்ணாரு இப்ப நவீன் ஏங்க என்னமோ விடுங்க, அவருக்கு வந்து அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா, டேட்டாவது இருக்குல்ல, அவர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குல்ல, அந்த டேட்டா வச்சு அவருக்கு அறிவு இல்லைன்னா கூட நான் படிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப நம்மளுக்கு இருக்க அறிவுக்கு நம்ம அவங்க கொடுக்குற டேட்டாவை வச்சு படிச்சியாவது நம்ம இது பண்ணலாம்ல. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்து சிங்கம் புலி அப்படின்ட்டு இருக்கா எப்படி இது? அவரு நியூமராலஜி ஜோசியம் இந்த வீல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வைங்க. அதாவது நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவர் பேர் விஜய்ல இருந்து டிவிகேல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவாண்டியில வி சாலையில தான் ஆரம்பிச்சிச்சு. ஜோசியம் பார்த்தாலும் அவன் தான் இவருக்கும் பார்த்திருக்கான், அவனே தான் இருக்கு. கரெக்ட். பட் இதுக்குள்ள இந்த யூகத்துக்குள்ள நம்ம போக வேணாம், இது நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போவோம். கட்சிக்கு பேர் வைக்கிறோம்ல, அந்த பேரு அதுவே சொல்லும் நீ என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு. இப்போ கமலஹாசனே எடுத்துக்காங்களேன், மக்கள் நீதி மையம் கூட பரவாயில்ல, மக்களுக்கு நான் நீதி கிடைக்கணும்னு பண்றேன். தமிழக வெற்றி கழகம்னா அப்ப நீ ஜெயிக்கிறதுக்காக மட்டும் கட்சியை ஆரம்பிச்சிருக்க. மையம்னு கூட பேர்லயாவது இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். You're speaking about the next CM. பார்த்து பேசுங்க நீங்க. சாரி,
இந்தியா அது பாத்தீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கரெக்ட். பழைய பேஷண்ட் அண்ணாமலை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட் விஜய் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. எத்தனை பேரா பிரைம் மினிஸ்டர் அவங்க? ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பேஸ் இப்போ. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு இப்போ. நீங்க நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த ஆப்போசிஷனுக்கு இந்த டைம்ல உள்ள, இப்போ கமல்ஹாசன் வந்தப்ப கூட இது அவ்வளவா இல்லைன்னு சொல்லி வச்சுப்போமே. இப்போ நிஜமாவே டிஎம்கே வந்து ஒரு சிங்கிள் மேஜர் பவரா வந்து தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஏடிஎம்கே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லாம ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை நிஜமாவே அந்த ஐடியாலஜிக்கல் பேஸோட ப்ராப்பரா ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றது பொலிட்டிசைஸ் பண்ணி நிஜமாவே இதை எடுத்துட்டு போய் பண்ணிருந்தா இது அவருக்கு நிஜமாவே ஒரு நல்ல சான்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் என்ன ஐடியா கொடுத்தாங்களோ இந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஸ்பேஸ், இப்ப நீங்க போங்க, இந்த இடத்துல நீங்க வந்து வேற எந்த பேசாதீங்க, நீங்க பெரியாரை எடுங்க, அதுதான் இப்ப வேலைக்கு ஆகும், அது நீங்க சமூக நீதியை சொல்லுங்க, அதுதான் இன்னைக்கு ஜெனரேஷனை போய் ரீச் ஆகுன்றதெல்லாம் ஓகே, உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரைட். ஆனா அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலயும் அதை கேபிட்டலைஸ் பண்ணதுலயும் வந்துட்டு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல ஃபிளாஸ் இருக்கு. நீ ஒரு ப்ராப்பர் லிட்டரலி ஒரு படம் தான் எடுக்கிற, நீ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, நீ இன்னைக்கு ஷெட்யூல் போடுற, இப்படி ஷூட்டிங் பண்றன்னு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா போகுது. ஆனா அந்த அடியில எப்பயும் போல கதை இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி கொட்ட விட்டாங்க. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். இல்ல என்ன பண்ணிருக்கலாம், வந்து 1.5 வருஷம் ஆகுது இல்ல, என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்குது. இப்ப 2024 பிப்ரவரியில ஆரம்பிச்சாங்க கட்சி, ஓகேவா? அதுக்கு முன்னாடி அதெல்லாம் விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துச்சு, அப்பெல்லாம் நீ கருத்து சொல்லல, நீ ஏன் லேட்டா வந்து அந்த கேள்விகளும் நம்ம போக வேணாம். இத்தனை வருஷமா நீ வந்து கருத்து சொன்னியா, பாலிடிக்ஸ் இருந்தியாங்கிறதெல்லாம் போக வேணாம். 2024 நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது. நீ நம்ம டிஎம்கே மேலேயே நமக்கு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்குன்னு சொல்றோம்ல. இப்ப அதுல வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா சாம்சங் ப்ரோட்டஸ்டா இருக்கட்டும். சாம்சங் ப்ரோட்டஸ்ட் ரொம்ப வந்து தப்பா, ரொம்ப கேவலமா ஹேண்டில் பண்ணாங்க டிஎம்கே. லைக் ஃபேக் நியூஸ் பரப்பி விட்டு, இல்ல அதுனா யூனியனோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசி நாங்க அக்ரிமெண்ட் ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பொய்யா நியூஸ் பரப்பி போய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ப்ரொடெஸ்ட் ரைட்டிங் வரவிடாம பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. இதை அங்க சண்டை போடுறது யாரு? அதை எடுத்து சண்டை போடுறது அலையன்ஸ் பார்ட்டியில இருக்க கம்யூனிஸ்ட் தான் பண்றாங்க. இப்ப வேங்கை வயலா இருக்கட்டும், வேங்கை வயல்ல எதுக்கு சண்டை போடுறது யாரு? திருமாவளவன். இப்ப இன்னைக்கு நடக்கிற சானிடரி ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல வந்து அங்க இறங்கி நிக்கிறது கம்யூனிஸ்ட். இது எல்லாத்தையுமே வந்து பண்றது அலையன்ஸ் இருக்க சில பார்ட்டிஸ், ஓகேவா? உனக்கு இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, நீ ஒரு இடத்துல போய் இறங்கி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களை வந்து நீ வீட்டுக்கு வர வச்சு பாக்குற, ஓகேவா? ஒரு பேச்சுக்கு ஒரு டோக்கன் பண்ணிட்ட பாத்துட்ட. ஆனா அந்த இடத்துல இறங்கி நின்று அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அங்க இறங்கி நின்றுதான் வச்சுக்கோங்களேன். டிஎம்கே வழி என்ன வழி இருக்குது? நீ அலையன்ஸ் பார்ட்டி சின்ன பார்ட்டி, ஓகேவா? ஆனா என்னதான் அவங்க வந்து ட்ரெடிஷனல் பார்ட்டி லீகசி பார்ட்டிஸா இருந்தாலும் நீ வந்து ரோட்ல போய் நின்று வச்சுக்கோங்களேன், விஜய் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு ஒரு பர்சன் ரோட்ல போய் நின்று அப்படின்னா ஃபுல் அட்டென்ஷன் அங்க போகும். இது மாதிரி ஒரு விஷயத்த நீ வந்து இறங்கி முடிச்சு காட்டியிருந்த அப்படின்னா ஓகே, ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் சம்திங், இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்பலாம். எதுவுமே பண்ணாம எல்லாத்தையுமே எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுக்கறதுனால என்ன யூஸ் யாருக்குங்கிறதா இப்ப மெயின் கேள்வி. அது வந்து என்னைக்குமே மார்ஜினலைஸ்டு செக்டாரோடைய ஓட்டு வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா தான் வந்து எந்த கட்சினாலும் எடுத்துக்குவாங்க. அது ஆட்சியில இருக்கிற டிஎம்கேவே இவ்வளவு டேக்கன் ஃபார் கிராண்டடா வந்து இருக்கிறாரு அப்படின்றப்போ டிவிகே வந்துட்டு ஓகே, இவங்க ஒரு மைனர் பர்சன்டேஜ், இவங்களை நான் கவர் பண்றதுனால எல்லாருமே யாருமே வந்துட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கட்சியெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா தான். அதெல்லாம் வந்து இயக்கம் ஆரம்பிச்சதோட வந்து நின்றுச்சு. இப்ப இவரே நல்லது பண்ணணும்னா உட்காந்து என்ஜிஓ ஆரம்பிக்க வேண்டியதானே. கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா இவருக்கு அப்போ இவங்களுடைய ஓட்டை நான் வந்து கவர் பண்றதுனால வந்து எனக்கு லாபம் இல்லைன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்களுடைய ஓட்டனுக்காக நான் போயிட்டேன்னா எனக்கு இவங்களுடைய ஓட்டு வந்து நான் இழக்கக்கூடும், அதனால வந்து நான் அதை பண்ணாம இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சேஃப் பிளேவும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அஜித்குமார் மரணத்துக்கு போயிட்டு இறங்கி நிக்கிறாரு, மினிமம் ஒரு போராட்டமாவது பண்றாங்க, ஓகேவா? ஆனா ஆணவ கொலை பண்றது ஏன்னா அஜித்குமார் வந்து நேஷன் லீட் வந்து டாக்கபிள் டாபிக் ஆயிடுச்சு. சோ அதுவே வந்துட்டு அவரு இதை வந்து நம்ம டிஎம்கே பக்கம் திருப்பி விட்டுறலாம், அரசியல் இருக்கு அப்படின்ட்டு தான் வந்து அவர் ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கம்பெனி பண்றது கிடையாது அப்படின்றதான் வந்து முரணா இருக்கு. இல்ல இது வந்து நீங்க சொல்ற இந்த மார்ஜினலைஸ் பீப்புள் பக்கம் நிக்கலங்கிறது அது ஒரு முக்கியமான இது, அது எல்லாரும் பண்றாங்கிறது ரெண்டாவது. நான் என்ன சொல்றேன், பிரைவேடைசேஷன் ஆஃப் இந்த காலேஜ் எய்டட் காலேஜ் நடந்துச்சு. டிஎம்கே வந்து ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க,
ஒரு மோசமான பில்லு, அது வந்து பெரிய பிரச்சனையான பில்லு, அதையும் வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் வந்து எதிர்க்கிறாங்க. கரெக்டா? இங்கே ஒரு பேசா இருந்துக்கலாம், நீ இங்க ஒரு பேசா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நிக்கிறேன், இது எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இல்ல. நீங்க வந்து நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டர்மீடியட் கேஸ்ட் நீங்க வந்து இப்ப எதிர்த்துக்க போறது கிடையாது. இதை பண்ணியிருந்துக்கலாம், ஆனா அதையும் பண்றது இல்ல. எனக்கு வந்து இதுக்கு சூப்பரான ஒரு பதில் இருக்கு. இதை ஏன் வந்து விஜய் பண்ணலன்னா, இந்த இஷ்யூ வந்து வந்ததே அது விஜய்க்கு தெரியாது. அது கரெக்ட். அது முக்கால்வாசி விஷயம் தெரியாது. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சு எதிர்ப்பு முளையிலே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு ஆஃப் பண்ணி அந்த இதை வந்து திரும்ப பட்டுட்டாங்க. அதனால வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகலன்றதுனால விஜய் வந்து அதை கன்சியூம் பண்ணல. அதனால விஜய்க்கு அந்த இப்படி ஒரு விஷயம் இப்ப வந்து நீங்க ஏன் அதை எதிர்க்கலன்றப்பவே வந்துட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வந்து ரஜினிகாந்த் தான் மாறிடுவார். இன்னும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஜெயம் ரவி சொல்லுவா தெரியுமா, ஒரு ப்ரொடெஸ்ட் அப்ப நான் தூங்கிட்டேன். ஆமா, சோ இது மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்குள்ள எல்லாரும் போட்டு அமுக்கிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்தது, இப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸே வந்து விஜய்க்கு இன்னும் தெரியாம இருக்கு. சேம் இப்ப இது முக்கியமான பாயிண்ட டச் பண்ணீங்க, அங்கே போயிருவோம். பிரஸ் மீட், அது வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள வர்றவருக்கு பிரஸ் மீட்ங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. அத பிரஸ் மீட் எவ்வளவு முக்கியம்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, ஆனா அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியல. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஒரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம விவரம் தெரிஞ்சு அரசியலுக்கு உள்ள வந்த யாருமே இவ்வளவு நாள் பிரஸ் சந்திக்காம நேரடியாக சந்திக்காம இருந்ததே கிடையாது. அது கமலா இருக்கட்டும், இல்ல சீமானா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். இந்த பிரஸ் மீட்டோட முக்கியத்துவம் தாமுவா நரேந்திர தாமோதர் மோடி யாருமே அவருக்கு இப்படி பேர் சொல்லி நான் கேட்டது. மோடி, கேடிஜி, ஜி என்னடா இருக்காரு, ஆசிஸ்ட் டிக்டேட்டர் எல்லையோ பேர் டிக்டேட்டர். மீம் டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் தாமோன்னு சொல்லிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட். அதான் குறுக்கே அந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு அவர் நிப்பாரு. அதான் எக்ஸாம்பிள் அவர் வழியில தான் போய்கிட்டு இருக்காருல்ல. ஆனா ஆமா சொல்றாரு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நீ வந்து இப்போ அதை திரும்ப அங்கேயே வர்றேன்னா, நானு ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கேன். நீ கொள்கைன்னு ஒண்ணு சொல்றியா, நீ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கியா? இப்போ அது எப்ப எல்லாம் எனக்கு நீ ஜெனியூனா தான் பேசுற, நீ வந்து ஆடியோ லான்ச் மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டு பேசலங்கிறது எனக்கு எப்ப தெரியும்னா, ஒருத்தன் உன் லைவா கேள்வி கேட்கும் போது நீ பதில் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும், ஓ நிஜமாவே உனக்கே ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு. நீ இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டட் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் வெளியே வந்துட்டு உள்ள போயிடுறீங்க. அப்படிங்கிறப்போ நிஜமா இது நீங்க பேசுறதா இல்ல நீங்க பேசுறதா கூட இருந்துட்டு போட்டோம், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, அத புரிஞ்சுதான் நீ பேசுறியா இல்ல நீ கத்திப்பட டயலாக் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியான்றது எனக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் இன்னொன்னு அதை விட முக்கியமான விஷயம், நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ டிஎம்கே ஒரு அலிகேஷன் வைக்குது, நீங்க பிஜேபி ஒரு டீம் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அலிகேஷன் தான், இது கான்ஸ்பிரசி தியரி தான் சொல்லிடலாம். ஆனா நீ ஒரு 3 வருஷத்துக்கு பிரஸ் மீட்டே கொடுக்கல அப்படின்னா இந்த நீங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா? இந்த ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வருது? சரி நீ ரொம்ப நல்லவன், ஓகேவா, ஆனா நீ சில பேரை நம்புற, ஆதவர்ஜனாவை நம்புற, ஜானரகிசம் நம்புற, பிரசாந்த் கிஷோரை நம்புற, இவங்கெல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சு உன்னை ஏமாத்துறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பிரஸ் மீட்ல பேசின அப்படின்னா நார்மலா கேஷுவலா பேசுவாங்க, அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுவ, அதை வச்சுதான் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியும். இது நீ மனுஷனா மாறு, சூப்பர் ஹியூமன்ல இருந்து மனுஷனா மாறி இறங்கி வா, தெருவுல நடந்து வா, மக்களோட இருந்து பேசு. எப்ப பார்த்தாலும் ஒரு ஜெயலலிதா அம்மா எவ்வளவோ பரவாயில்ல போலயே, நம்மளால தூக்கி சாப்பிட்டுருவார் போலயே. ஆமா இல்ல அதான் சூப்பர் ஹீரோ மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. என்ன இப்ப நீங்க ஜனநாயகன் போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா கை வச்சு பிடிக்க சூப்பர்மேன் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நிக்கிறாங்க. இது மோடி சொன்னீங்கல்ல, ஆதவர்ஜனா வந்து நீங்க மோடி மாதிரி செயல்படுங்க அப்படிங்கிறாரு. இந்த புக் லான்ச் ஈவெண்ட்ல எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் புக் லான்ச்ல நம்ம வந்து மோடி மாதிரி தந்திரமா செயல்படணும் அப்படிங்கிறாரு. நீ RSS எதிர்க்கிறேன், கொள்கை எதிரின்னு சொல்ற, உன்னைய மேடையில வச்சுக்கிட்டு உன் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து உன்னை சொல்றான் நீ வந்து மோடி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றேன். அதை எதிர்த்து உனக்கு பேச தெரியல. இப்ப கலைஞர் வந்து மேடையில இருக்காரு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி சொல்லவோ இல்ல வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி சொல்றதுக்கோ ஒரு இது இருக்கும். என்ன சொல்றாங்கன்னே தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. இந்த நேத்து போன ரிப்ளை எப்படி பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போவேன், அவங்க சொல்லுவாங்க ஓ அப்படி சொல்லிட்டாங்களா, இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போஸ்ட் போடுவேன். இல்ல நீங்க இந்த லாஸ்ட் ஸ்பீச் கேட்டீங்களான்னு தெரியல, ஒரு பொதுக்குழு மீட்டிங்ல அதுல பேசிக்கிட்டு இருக்காரு விஜய், ஸ்டாலின் பத்தி பேசிட்டு இருக்காரு, அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு விஜய். கேக்குறப்ப இதுல இருந்து கீழ இருந்து ஒரு தொண்டர் சொல்றாரு,
அவரே நோயாளியா இருக்காரு. நோயாளியா தான் சொன்னாரு. நீ என்ன நினைச்ச? எனக்கு வேற மாதிரி எடிட்டட் வீடியோ. அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. நோயாளியா இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் பாக்குறாரு. ஓகேவா? விஜய் வந்து பாக்குறாரு. நீ ஒண்ணு அப்படி சொல்லக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லணும். இல்ல நீ கேவலமானவனாவே இருந்த அப்படின்னா அதுல நீ ஒர்க் ஆன் பண்ணி ஆமா அவர் வந்து படுத்து கிடக்காரு பாதி நேரம் அப்படி சொல்லணும். ஓகே, நீ டீசென்டான பாலிடிக்ஸ் பண்றதா இருந்தா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு திருத்தணும் அவரை. இல்ல என்ன பண்ணணும் ரியாக்ட் பண்ண தெரியல, ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்ண தெரியல. நீங்க பிரஸ் மீட் சொன்னதால சொல்றேன். பிரஸ் மீட்ல இப்படி கேட்பாங்க, ஒரு 4 நிமிஷம் கேட்பாங்க. இப்ப சைலன்ஸ் அப்படின்னு கத்துனார்ல இந்த பிரஸ் மீட்ல, அந்த மாதிரிலாம் நீ இன்னும் பண்றியா இல்ல நீ மெச்சூர் ஆகிட்டியா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அது முக்கியம். நம்ம பிரஸ் மீட் கரெக்டான பேசுனேன். சைலண்ட் ஆனது பயந்துட்டேன், கேன்சல் பண்ணி போறாங்க பயந்துட்டேன். நம்மள கேன்சல் தான் பண்ண போறாங்க எனி டைம். ஆமா, டிஎம்கே வேற என்னென்ன நம்மளுக்கு கிரிட்டிசிசம் இருக்கு அப்படிங்கறத பேசலாமா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமா இருக்கும்ல. நம்ம அதாவது நம்மளோட எய்ம் வந்து விஜயை திட்டுறதுங்கிறது கிடையாது இல்ல. ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வர்றாங்க, ஒரு ஆள் திட்ட வேண்டியது திட்டலன்னு மட்டும் ஒரு பிட்ட போட்டுக்கிறது படம் மாதிரி பண்ணிட்டோம். ஆமா கரெக்ட். அதேதான். இல்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அத வந்து டிஎம்கே ஹேண்டில் பண்ணலங்கிறது நமக்கு குறை இருக்குது. ஆனாலும் ஸ்டில் நம்ம வந்து நம்ம ஏன் வந்து டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ற மாதிரி நிலைமையில இருக்க வேண்டியது இதெல்லாம் தான் காரணம். அதை நீங்க ஏன் இன்னும் பெட்டரா பண்ணுங்கிறத நம்மளோட மொத்த பாட்காஸ்டோட இதுவே அதுக்காக சொல்றேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரப்ஷன். நீங்க உங்க மொத்த பாலிட்டிக்கல் செட்டப்பே வெறும் கரப்ஷன் ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப ஷாலோவா இருக்கு. சங்கர் அவ்வளவுதான். ஆமா ஆமா அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். எக்ஸ்போஸ் ஆயிருவேன். ஐடியாலஜி என்னன்னு கேக்குறப்போ ஒழிச்சுன்றாரு கேட்டீங்கன்னா ஆயிருவாரு. கரெக்ட். இது என்னன்னா எப்படி ஒழிப்பீங்கன்னு கேக்குறதுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்குது? மக்கள் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறாரு. நீ பேசுறடா, அவன் பேசுறான்னு கேள்றா அப்படிங்கிறது இல்ல. நீ கான்வர்சேஷனே கேள்வி, அது வெறும் மோனோலாக் மட்டும் தான் பண்ணிட்டு போயிடாது. அப்புறம் எப்படி கேள்வி கேட்க முடியும்? யாரால கேள்வி கேட்க முடியும்? அதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த கரப்ஷன் எடுத்த உடனேதான் ஒண்ணு தோணுச்சு, நம்ம பேசிட்டு இருந்தது. இப்போ இங்க அவர் ஒண்ணு பண்ண போறதா சொல்றாருல, லைக் டிஎம்கே நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்துட போறேன் அப்படின்னு. ஆக்சுவலா அது நடக்காது. பிஜேபிக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியான வேலையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிஜேபி நேரடியா தமிழ்நாடுக்குள்ள வந்து டிஎம்கேவை வீக்காக்க முடியாது. அப்போ இப்படி ஒரு கிரௌட வந்து ஒரு சைடு மொபிலைஸ் பண்ணிட்டா விஜய சைட்லைன் பண்றது ரொம்ப ஈஸி பிஜேபிக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஏதாவது ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ரொம்ப நல்லா பார்த்த எக்ஸாம்பிள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சுப்போம். ஒரு ஒரு சிமிலரான பேரலல்னு வச்சுப்போமே. அரவிந்த் கெஜ்ரிவால விஜய் கூட டைரக்டா கம்பேர் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் அந்த நரேட்டிவா சொல்றேன். இப்ப இதே மாதிரிதான் ஊழல் ஒழிப்புலதான் அவர் உள்ள வந்தாரு. அந்த ஒரு அண்ணா ஹசாரே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேவ் கிரியேட் ஆச்சு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்தாரு. அப்போ இந்த சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டோடைய தலையெழுத்தையே மாத்தி போடுற மாதிரி நாங்க சடனா மேல வந்து ஒரு ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒண்ணு நடந்து ஒரு 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் முடியும் போது பார்த்தா இப்போ கம்ப்ளீட்டா அவங்களுக்கான இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பிஜேபி ஃபுல்லா உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இடத்த வந்து டைரக்டா அப்போஸ் பண்ண முடியாம இருந்த ஒரு இடம், இப்ப நடுவுல ஒரு ஆள் வந்து அதை மட்டும் விலக்கி விட்ட உடனே நான் இப்ப வந்துக்கிறேன்ப்பா உட்காந்துக்கிறேன்ற மாதிரி நடந்துருச்சு. இது கிட்டத்தட்ட அதுதான். அது நடக்குமானா அவ்வளவு ஈஸியா நடக்காது. ஆமா, அது அவ்வளவு ஈஸியா நடக்க போறது இல்ல. ஆனா இவர் உண்மையிலேயே அங்கேயாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுப்போமே. அகைன் அதுதான் காரணம். அரவிந்த் கெஜ்ரிவால் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதுவுமே இங்க இல்ல. ஒருவேளை அவர் பண்ணாலுமே இல்ல, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா ஒண்ணு வைக்கணும்ல. நீ இது பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் இல்ல. இப்ப நெப்போட்டிசம் சொல்ற நீ, ஓகேவா? லெட்ஸ் சே நீ நெப்போ கிட் இல்லன்னே வச்சுக்கலாம். சந்திரசேகர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல, உங்க அப்பா ஹெல்ப் பண்ணல, நீ யாதான் உழைச்சு வந்த அப்படின்னு இருக்கட்டும். உன் பையன் கட்சியில வரமாட்டான் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் என்ன இருக்குது? என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அலிகேஷன்ங்கிறது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க மெயின் அலிகேஷன் என்ன சொல்றாங்க, குடும்ப அரசியல்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப உங்க பார்ட்டியோட பைலால உங்களால பண்ண முடியுமா? நீ ரியலிஸ்டிக்கா எதுவும் பேசுறது இல்ல. நீ வந்து நெப்போட்டிசம் பேசுற, கரப்ஷன் பேசுற. இது வந்து நாட் ஸ்பெசிபிக் டு டிஎம்கே, கரெக்டா? இதை ஓவர் கம் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இப்ப நெப்போட்டிசம்ல பைலால வந்து நான் ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் தான் இருக்கணும், பையன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்க முடியல, ஏதாவது பண்ண முடியும் அந்த மாதிரி? நெப்போட்டிசம்ன்றது பிஜேபி ஏடிஎம்கே எல்லா கட்சியிலும் இருக்கு.
ஏன் திமுக சரியா செய்யறாங்கன்னா திமுக இஸ் ஒன் ஹூ இஸ் கான்ஸ்டன்ட்லி வினிங். அதான் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிக்க வச்சுட்டு இருந்தோம்னா செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் வரத்தான் போறாங்க. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்துட்டு அரசியல் குடும்பத்துல இருக்கிற செய்யறாங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க. டிஎம்கேன்றப்போ ஏன் தனியா தெரியுதுன்னா டிஎம்கே இஸ் ஒன் ஹூ இஸ் கான்ஸ்டன்ட்லி வினிங், அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட். இல்ல இது நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளமா இல்லங்கிறது தான் இப்ப மக்களுக்கு வந்து ஜெனரலா நெப்போட்டிசம்க்கு, அதாவது டிஎம்கே நெப்போட்டிசம்க்கு என்ன வந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்டா இருக்கும் அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களை ஆதரிக்கல அப்படின்னா அவங்களால வந்து சிஎம் ஆக முடியாது. இப்போ வந்து நெப்போட்டிசம்க்கு அகேன்ஸ்டா உனக்கு அவ்வளவு பெரிய ஒரு வேவ் இருக்கு, பீப்புள் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வந்து அடுத்த ஜெனரேஷன் அவங்க பையனும் வர்றப்ப அங்க அவரால் ஜெயிக்க முடியாம ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அது நடக்கிறது இல்ல. பீப்புள் எப்படியும் வந்து இன்ஃபேக்ட் மெஜாரிட்டியில ஜெயிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் அவர் பிகெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். திரும்ப திரும்ப எல்லா பார்ட்டியும் சொல்ற அதை தான் நீ சொல்ல போற அப்படின்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஏடிஎம்கே? ஏடிஎம்கே இதே நீ என்ன பாயிண்ட்ஸ் வச்சு பிளே பண்றியோ சேம் பாயிண்ட் தான் ஏடிஎம்கே பிளே பண்ணுது, சேம் பாயிண்ட் தான் நாத்தகா பிளே பண்ணுது. சோ நீ என்ன புதுசா பண்ற? நீ ரியலா இருக்க பிரச்சனைய நீ வந்து கேஸ்ட் அபீஸ்மெண்ட் பண்ணாத, நீ வந்து குரு பூஜைக்கு போகாத அப்படின்னு நீ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருந்த அப்படின்னா வி லுக் ஃபார்வர்ட் டு யூ. அது எதுவுமே பண்ணலையே, நீ ஏடிஎம்கே பண்றது ஏடிஎம்கே பண்ணிட்டு போயிருவான், இப்ப நீ எதுக்கு வர்ற அப்படிங்கிற கேள்விதான் வருது. இது வந்து அவருடைய ஏபொலிட்டிக்கல் கிளவுட வந்து கிரௌட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். இவர் இப்படி ஒரு ஹார்ஷ் ஒப்பீனியன் வச்சுட்டாரு. இவர் வைக்கிற ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனே கிடையாது. பொதுமக்கள் மத்தியில வந்து பரவலா இருக்கிற சேஃப் ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் வச்சிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்க்கிறதுல மட்டும்தான் இவர் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த கோயம்புத்தூர்ல ரேப் நடந்தது, அந்த கேஸ் எடுத்துப்போம். இப்ப என்ன ஆகுதுன்னா அரெஸ்ட், அதாவது எப்படி வந்து திமுக ஆட்சியில வந்து இப்படி சட்டம் ஒழுங்கு இல்ல, அவனை வந்து இப்படி ஒரு, அதாவது அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க நடத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, நைட்டோட நைட்டா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்ப வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் ஆயிடுச்சு. ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்க, எப்ப வந்து நீங்க இதை அட்ரஸ் பண்ண போறீங்க, மௌனமாவே இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆனா சீஃப் மினிஸ்டர் உடனே வந்து அதை பத்தி பேசிட்டாரு, அட்ரஸ் பண்ணி பேசிட்டாரு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ இமீடியட்டா வந்து நான் ஒரு ஸ்பெஷல் படையை அனுப்பிச்சு இவங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்திருக்கேன். அதன் அடிப்படையில உடனே அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நீங்க என்ன பர்பஸ்க்காக நடத்த போறீங்களோ அந்த பர்பஸ் வந்து இன்ஃபெக்ஷஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ, சரி ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்துக்காக கூட்டத்தை கூட்டிட்டேன், இன்னைக்கு இதை நடத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ரேப் இஷ்யூ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஓசி பஸ் வேண்டாம், எங்களுக்கு வந்து ஓசி பஸ் வேண்டாம்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல இது there are so many things wrong in it. நீங்க முதல்ல இன்ஃபெக்ஷஸான ஒரு விஷயத்துக்கு நீ எதுக்கு இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தின ஒண்ணு, சரி ஓகே, அது கூட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது, இது நடந்திருக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லி கூட நீ மூட்டு கொடுக்கலாம். நீங்க வந்து சம்பந்தமில்லாத விஷயத்த வந்து எடுத்து இந்த உள்ள வர்றீங்க, அதுக்கப்புறம் இந்த ஒப்பீனியன் சம்பந்தமே இல்லாம இருக்குன்றது கூட ஒரு பக்கம் விட்டுருக்கான். கேட்க மாட்டேங்குது. இந்த சாமி கண்ணுல இது மட்டும் தான் கேக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கண்டிக்க மாட்டியானே அப்படின்ட்டு அவன்கிட்ட விஜய் அண்ணாட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவரே சர்க்கார் பண்ணி வச்சிருக்காரு. உடைக்க சொன்னதே நான் தான் அப்படிங்கிற. ஆமா ஆமா, மெயின் வில்லனே அவர் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்பாலஜைஸ் பண்ணி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கவே இல்லை. ஒரு இது வரைக்கும் சினிமால இருந்த வரைக்கும் ஓகே, நீங்க எல்லா ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்க வைக்கலாம், அது வந்து எனக்கு என்ன தெரியும், அது முருகதாஸ் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு நீங்க வந்து ஈஸியா போயிடலாம். பாலிடிக்ஸ் வரும்போது நீங்க வந்து ஒரு பயங்கரமான இன்ஃபுளுன்சர், நீங்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. உங்களை பார்த்து வந்து சூயிங்க அப்படி எப்படின்னு போட்டுக்கிறானுங்க அப்படின்னா நீங்களே அது ரஜினி பார்த்து போட்டீங்கன்றதெல்லாம் வேற. பட் ஆனா உங்களை பார்த்து பண்றாங்க அப்படின்னா சினிமா வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்ற எல்லாத்தையும் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்தா நல்லது. பட் ஆனா அது வந்து ஒரு மேண்டேட்டான விஷயமா வந்து பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க பாலிடிக்ஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா அதுவும் பொலிட்டிக்கலா நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து பண்ணிருக்கீங்க, அது ஒரு மூவ்மெண்டா எடுத்துறீங்க. உங்களை பார்த்து விளிம்பு நிலை மக்கள் வந்துட்டு டிவியை போட்டு உடைச்சிருக்கிறானுங்க, மிக்சியை போட்டு உடைச்சிருக்கிறானுங்க, அவங்க அம்மா அப்பா வந்து கதறானுங்க, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு உங்களை பார்த்து நீங்க அப்பவே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும். சரி ஓகே, அது நீங்க பண்ணல. பட் ஆனா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதுவும் நீங்க லெப்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ள வரப்போறேன் அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு நான் செஞ்சது தப்பு, நான் வந்து அந்த படத்துல அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஒரு படத்துல வந்து ஏன்னா லியோ பார்க்கணும் அவர் படத்தை வந்து இந்த ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ, ஆமா அப்படின்றப்போ நான் வந்து அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணிட்டேன், அது பொலிட்டிக்கலி தப்பான ஒரு ஸ்டாண்டு,
நான் வந்து அதுல எந்த அசிங்கமும் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அதை வரவேற்க தான் செய்வோம். அப்பாலஜி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து பண்ணா நம்ம வந்து கூட சப்போர்ட் பண்ணி நிக்கலாம் கூட. கோடிக்கணக்கான பேர் நீங்க ரைட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. அன்லேர்னிங் திங்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே they are bound to make mistakes தான். ஹிப்ஹாப் தமிழ ஆதி நான் கிளப்ல மப்ளே நம்ம தெரியாம பாடினேன்னு சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான். அதை உன்னால வைக்க முடியுது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்ல. உன்னால வைக்க முடியல ஏன் பாலிடிக்ஸ் வர அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஹிப்ஹாப் பாருங்க, அவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அத வந்து ஒரு வாட்டி அவரு அதை ரெக்ரெட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு ஆமாங்க நான் பண்ண தப்புங்க, அப்ப பண்ணிடவே கூடாது, எனக்கு அப்ப புரிதல் அவ்வளவுதான் இருந்தது, நான் சின்ன பையன் அப்படின்றத சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு படம், என்ன படம்னு தெரியல, பிடி சாரா என்னன்னு தெரியல, ஒரு படத்துக்குள்ள அவருக்கும் இந்த டைலாக வந்து பிக்ஸ் பண்ணி அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. இது வந்து பத்தல, நான் வந்து நான் பண்ணது வந்து irreparable டேமேஜ். ஏன்னா கிளப்ல மக்கள் வந்து அவ்வளவு பெரிய ஹிட். அப்போ நீ மெயின் ஸ்ட்ரீமா ஒரு ஹிட் பண்ணிட்டு நீ புறவாசல்ல போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணா கரெக்டா இருக்காதுன்றதுக்காக அவர் மெயின் ஸ்ட்ரீமா ஒரு அப்பாலஜி வந்து பண்ணிருப்பாரு. நான் கூட இப்படிதான் வந்து கிளப்ல மக்கள் நினைச்சிட்டு இருந்தேன், அது கிடையாது, தப்பு அப்படின்ட்டு. பிரதீப் ரங்கநாதன் எடுத்துப்போமே, அவர் வந்து ஒரு லவ் டுடேல பண்ண டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராகன்ல சரி பண்ண பாக்குறாரு. டிராகன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு, ஸ்மோக்கிங் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்றதுனால டூட்ல வந்து சாக்லேட் வந்து சாப்பிடுற மாதிரி, ஸ்மோக்கிங்க்கு பதிலா வந்து சாக்லேட். சோ அந்த வகையில கூட என்ன பார்த்து இளைஞர்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற இடத்துல நேற்று மலையில முளைச்ச காலான்ற மாதிரி நம்ம சொல்ற ஒரு ஆள் தான் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன். அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாரு அப்படின்னா வந்து சரி ஓகே, இவ்வளவு பெரிய கரூர் இஷ்யூலயே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல, கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இல்ல. இப்போ திமுக எதிர்ப்பு தான் நீங்க பண்ணீங்கன்றத வந்து யாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லை. நீங்க திமுகவை எதிர்க்கலாம், அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பாலிடிக்ஸ் தான் கொண்டு வரும். ஏன்னா நான் வந்து அந்த என்னமோ ஒரு வாரத்துல சொல்லுவாங்களே, அந்த இன்னவிட்டபிள், நான் வந்து இன்னவிட்டபிள்ன்ற நினப்புலதான் வந்து இப்ப டிஎம்கே இருக்காங்க. ஏன்னா யார் நினைச்சாலும் இப்ப டிஎம்கே வந்து 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 பாலுக்கு 80 ரன் அடிச்சா போதும், கையில 8 விக்கெட் இருக்கு அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. You can never go wrong. இதுக்கு மேல unless or until a miracle happens, இது வந்து you can never go wrong அப்படின்றப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதனாலே வந்து அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு மெத்தனமா இருக்கான். எப்படி பிஜேபி உள்ள வர மாட்டாங்க, பிஜேபி கூட இருக்கான்றதுக்காகவே ஏடிஎம்கே வர விட மாட்டாங்க. என்டிகேவோட ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். விஜயுமே வந்துட்டு ஒரு ஓட்டிங் கிரௌட வந்து அட்ராக்ட் பண்ணவனே கிடையாது, எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன்ற அந்த ஒரு மெலப்புலதான் வந்துட்டு அவங்க இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியோட ஓட்ஸை வந்துட்டு அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நீ அந்த விஷயத்த டார்கெட் பண்ணி திமுக எதிர்ப்பா ப்ராப்பரா பண்ணல. மத்தொரு சத்தியாவா ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ பிஜேபி எதிர்ப்பா பண்ண வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ திமுக எதிர்ப்பை வந்து கரெக்டா பண்ணு. கரெக்ட். டிஎன்பிஎஸ்சி சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்மியா வச்சு அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு நீ ஒரு குரல் கொடுத்து இளைஞர்களுக்கு நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தான்ற அந்த பேரையாவது இருக்கலாம் இல்லையா? அவன் அதை கூட பண்றது கிடையாது. இப்ப இன்னொன்னு சொல்லுவார் மதுர் சத்யா, இப்ப நீங்க லேபர் எக்ஸ்பிளான்டேஷனுக்கு அகைன்ஸ்டா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வரைக்கும் இங்க எதுவுமே வந்து நடக்காது, தலித்துக்கு அகைன்ஸ்டா வந்து விசிகே இருக்க வரைக்கும் இங்க எதுவுமே வந்து நடக்காது, டிஎம்கே இருக்க வரைக்கும் ஹிந்தி இம்போஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வரவே முடியாது இப்படின்ட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு சாராம்சம் வந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டிவிகே இருக்கு. வாட் இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிவிகே உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? வாட் இஸ் யுவர் சிக்னிபிகன்ஸ்? டிவிகே இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் நிறை குறை, எனக்கு வந்து இப்ப டிவிக்கு இருக்கிறதுனால அது பொழைச்சோம்ப்பா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குதா? அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் கீ செல்லிங் பாயிண்ட் நீங்க சொல்றதை விட்டுட்டு அங்க பாருங்க அவன் இப்படி பண்றான், இங்க பாருங்க அவன் இப்படி பண்றான், நீங்க வெறும் லெட்டர் ட்வீட் போடுறதை மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதையுமே வந்து நீங்க ப்ராப்பரா பண்றது கிடையாது. நீங்க அதையும் நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும், கேட்டா வந்து எனக்கு வந்து கூட்டம் வந்துடும், என்னை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வந்துருவாங்க, அப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னா நீங்க அவ்வளோ ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னா யூர் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். ஏன்னா பாலிடிக்ஸ் ரெக்வயர்ஸ் நீங்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். ஏன்னா சாமானியன் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஓட்டத்துக்கு கொடுத்துட மாட்டான். சினிமால பாத்துட்டேன் அப்படின்னு இருக்கா, அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட போச்சு. எம்ஜிஆருமே நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா சொல்ல முடியாது, உழைச்சிருக்காரு. இவரை விட பெரிய கிரௌடு இப்போ இன்னைக்கு இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் அக்சசிபிளா இருக்காங்க, நம்ம அவங்களை ஈஸியா பாக்குறோம். எத்தனை இடத்துல பாக்குறோம், அவங்கள்ட்ட நேரடியா நீங்க ட்விட்டர்ல பேசிட கூட முடியும்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கனவு. அவர் நிஜமாவே அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு சூப்பர் ஹியூமன் தான். அவரே தரையில இறங்கி கூட்டத்தோட கூட்டமா வீடு வீடா போயிட்டாரு. நான் போனா இவ்வளவு கூட்டம் வந்துரும், ஓட்டுக்காகவே இருந்தாலும் அதை பண்ணுவார்.
நீ இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கு வர்ற அந்த ஒரு 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 மாசம் 2 மாசத்துக்கு அந்த ஒரு பரபரப்பு இருக்கும். நீ தெருவுல வந்து நார்மலா சகஜமா கலந்துட்ட அப்படின்னா அது நடக்காது. அதுக்கான முயற்சி நீ தான் எடுக்கணும். ஆனா அப்படி நான் கலந்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கீங்க. அதனாலதான் எப்பயுமே அந்த ஒரு அந்த கிட்டத்தட்ட அந்த கரூர்ல நடந்த மாதிரி உள்ள என்ட்ரி ஆகும்போது லைட்டை போட்டு ஒரு என்ட்ரி காட்டுறது, இல்ல நான் வந்து உள்ள இருப்பேன், சடனா என்னோட படத்துல என்னோட என்ட்ரி சீன் வரும்போது நான் வெளியே வருவேன், திரும்ப உள்ள போவேன். கேஷுவலா இருங்க. என்ன சகஜமா மக்களோட இருந்தாதான் மக்களோட பிரச்சனை என்னங்கிறதே தெரியும். இப்ப நம்ம சொல்ற மாதிரி சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் அப்புறம் வீட்டுக்கு காட்டுக்கு போ, இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன வந்து பார்க்கவே இல்லை, அவனுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாத்தையுமே ஒரு ரீசன் கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஏன் வந்து பிரஸ் மீட் வைக்கல அப்படின்னு கேட்டா, அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் சும்மா ரேண்டமா சப்போர்ட் பண்றவங்க விட்டுருங்க, கட்சியோட லைக் கேடர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி உடனே பேசணும் அவசியம் கிடையாது, எப்ப தேவையா பேசுவாங்க, எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி பேசணுமா என்ன, அப்படி என்ன பேசி என்ன போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ற அதான் பண்றாங்க. கட்சி கேடர்னு தான் இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம். ஹூ ஆர் யுவர் செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல் அத்தாரிட்டிஸ்? இப்ப டிஎம்கேல நம்ம வந்து நமக்கு அவ்வளவு பேர் வந்து தெரியுது, கனிமொழி தெரியுது, நமக்கு நாராஜா தெரியுது, நமக்கு இப்ப பிடிஆர் வந்து தெரியுது, அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு போயிட்டே இருக்கும், சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு பேர் வந்து நமக்கு தெரியுது. இப்போ விஜயை தவிர யாரையுமே வந்துட்டு அவர் விளம்பரப்படுத்திக்கிறதே கிடையாது, அவருடைய மீட்டிங்ல அவருடைய எதுலையுமே இருக்கட்டும். அதை தாண்டினா வந்து ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், இப்ப இன்னும் தலைமறைவா இருக்கிற ராஜ்மோகன், அந்த மாதிரி இல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு லெப்ட் பாலிடிக்ஸ் சொல்றதுனாலே சொல்றேன். லெப்ட் பாலிடிக்ஸ் சொல்றாங்கல்ல, கூட வந்து யார் செஞ்சிருக்கீங்க? நிர்மல்குமார் செஞ்சிருக்கீங்க, அவரு RSSலயே ஊறி வந்திருக்கவரு. ஆதவர்ஜுனா சேர்க்கிறீங்க. ஆதவர்ஜுனாவை நீங்க எப்படி லெப்ட்ல சொல்லுவீங்கன்னு தெரியல. அவங்க வந்து டிஎம்கேலயும் இசிகேலயுமே வந்து ஒரு காசு தான் வச்சிருந்தாங்க. உன்னோட லெப்ட் ஐடியாலஜிக்கு உன்னைய சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா உனக்கு? நீங்க ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கரெக்டா. அந்த ஆட்கள் அவனுக்கு வேண்டாம், என்னைய யாரும் கொஸ்டின் பண்ண கூடாது. எனக்கு அந்த 4 பேருமே பாருங்களேன், விஜய்க்கு ஜாலர் அடிக்கிறவங்களா தான் இருக்காங்க. விஜய் வந்து யாருமே இப்ப திருமாவளவன் வந்துட்டு இப்போ டிஎம்கே உடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆயிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனா அவர் வந்து எதுக்குதான் செய்வார் டிஎம்கேவை. டிஎம்கேக்கு எதிராக அலையன்ஸ்ல இருக்கும்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்க கட்சிக்குள்ள வந்துட்டு உங்களை யாருமே கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்காவது இப்ப முதல்ல எனக்கு சுத்தமா பாலிடிக்ஸ் தெரியும். எப்பவுமே வந்து என்னுடைய வீக்கஸ்ட் ஏரியா வந்து பாலிடிக்ஸ் தான். அப்படின்றப்போ நான் இப்ப பாலிடிக்ஸ் பத்தி இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கேன்னா இதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான். ஏன்னா நான் எப்பெல்லாம் ஒரு ராங் ஒப்பீனியனை வந்து ஸ்டோரி பண்றோம், உடனே கால் அவுட் பண்ணிடுவாங்க, உடனே வந்து தூக்கி போட்டு ஏன்னா ஒப்பீனியன் வச்சிருக்க, இது வந்து இதனால எப்படி இருக்கு, நீ அவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்றா, பார்த்து ஒழுங்கா பண்ணு அப்படின்றப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஓகே ஒண்ணு நான் இந்த ஒப்பீனியன்ல சொன்னேங்க, நான் வந்து இந்த கான்டெக்ட்ல சொன்னேன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் வந்து நான் வேற கான்டெக்ட்ல சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் வந்து நான் தப்பான புரிதலே இருந்திருப்பேன். அப்ப நான் என்ன பண்றேன், இல்ல ஓகே நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தா அது இப்படி இருக்குது போல. அப்போ அடுத்த வீடியோல நான் என்ன பண்ணுவேன், இல்ல இது வந்து ஒண்ணும் இல்லைங்க, வேடனுக்கு வந்து ஹரிஹரன் எஸ்ஜி வந்து அந்த பிஜேபி இஷ்யூ அப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டாரு. சப்போர்ட் பண்ண உடனே வேடன் வந்து ஒரு மொலஸ்டர்னு தெரிய வந்த உடனேவே அடுத்த நாளே வந்துட்டு விட்ரா போய் சப்போர்ட்னு சொல்லி வீடியோ போடுறாரு. இவர் எதுக்கு இது வீடியோ போட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காருன்றது பாருங்க. நான் வந்து வீடியோ மூலமா அவ்வளவு பேருக்கு போயிட்டேன், வேடனை கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன பார்த்துட்டு இவர் சொல்றாருன்றதுக்காக வேடன் வந்து நல்லவர் நினைச்சிட்டு இருக்கிறான்னு நிறைய பேர். அப்போ நான் வந்து பப்ளிக்கா போட்ட வீடியோவுக்கு பப்ளிக்கா தான் நான் அப்பாலஜைஸ் பண்ணி அந்த சப்போர்ட் வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு இருக்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட வந்துட்டு நாளைக்கு அரசு இப்ப நாங்க வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது. இப்ப நாங்க வந்து எனக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு, இந்த பேஜ் எல்லாம் வந்து நான் ஹாபி மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன். இப்ப இதனால வந்து எனக்கு 10 பைசா ரெவன்யூ வர போறது கிடையாது, இதனால எனக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. நான் வந்து இன்ட்ராக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த பேஜ் வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எந்த லாஸுமே கிடையாது, ஏன்னா யார் என்ன நினைச்சாலும் எந்த லாஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐயோ ஒரு விஷயத்த தப்பா கன்வே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்க ஒரு விஷயத்த வந்து எஃபோர்ட் போடுறோம்னா எங்களுக்கு வந்து எந்த ஆதாயமும் இல்லைன்றப்போ நாங்களே வந்து இதை பண்றோம் அப்படின்னா நாட்டை வந்து ஆள போறேன்னு சொல்ற நீங்க வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருக்கிறதா வந்து எங்களுடைய இதா இருக்கு. இப்ப திமுக எதிர்ப்பு சொல்றோம் இல்லையா,
நீங்க திமுக எதிர்ப்பையும் கரெக்டா பண்ணாலே போதுமானது அப்படின்ட்டு. மீனிங்லெஸ்ஸான விஷயத்துக்கு எதிர்க்காதீங்க. சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க வலுக்கட்டாயமா வந்துட்டு இது எப்படி அவன் தலையில எழுதலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கு. யாரு எங்க வந்து என்ன பிரச்சனை நடந்தா, கொலாயடி சண்டை நடந்தா கூட பாத்தீங்கன்னா வந்து கொலாயடியில வந்து தண்ணி வராத இருக்கனாலதான் வந்து சண்டை வந்து நடந்திருக்கு. இப்ப 2 பெண்களை வந்துட்டு நீங்க வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க, அதனாலதான் அவங்க கொலாயடியில சண்டை போற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து கொண்டு போற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து கால் அவுட் பண்றாங்க. உங்களெல்லாம் மதிச்சு இப்ப எஸ்ஐஆருக்கு வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து டிஎம்கே வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அனைத்து கட்சி மாநாடுன்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு அன்ரெகனைஸ்டு கட்சின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிவிக்கு இன்னமும் அவங்க வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் சர்டன் பர்சன்டேஜ் வந்து நீங்க வாங்கணும். 6% 8% எனக்கு தெரியல. அது நீங்க வாங்கினாதான் நீங்க வந்து ஒரு ரெகனைஸ்டு கட்சியாவே ஆவீங்க. என்டிகே இப்போதான் ரீசெண்டா அப்படின்றப்போ நீங்க இன்னும் ஒரு ரெகனைஸ்டு கட்சியே கிடையாது. நீங்க உங்களெல்லாம் மதிச்சு கூப்பிட்டுருக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நீ ரெகனைஸ், அது ஆக்சுவலி உண்மையை கூட ரெகனைஸ்டு கட்சியை மட்டும் தான் பேசணும். நீ யார், நீ ஒன்னே நான் கூப்பிடணும் அப்படின்னு கூட நான் சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ என்னை எதிர்க்கிற, நீ வந்து என்னைய ஒழிக்கணும்ன்றதான் ஃபுல் டைம் வேலையாவே வச்சிருக்க. ஆனா நீ வந்து என் பக்கம் இந்த பக்கம் நின்னா உன்னுடைய ஓட்டுரிமையை வந்து நான் காப்பாற்றலாம், தமிழக மக்களுடைய ஓட்டுரிமையை காப்பாற்றலாம். பிஜேபி காரன் அவனுக்கு ஃபேவரா வரமாட்டான். ஏடிஎம்கே வந்து நான் எஸ்ஐஆர் வேணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் போவேன்ற அளவுக்கு சொல்லியிருக்கான். அதனால இவனுங்களை நம்ம எதிர்க்கணும்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டா, இதெல்லாம் திமுக நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவட நாடகம் என்ன போய் பேசுறது இருக்குல்ல. அதாவது அங்க போய் கேட்டா எஸ்ஐஆர்பாங்க, ஓட்டும்பாங்க, டெமோக்ரஸிம்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். யார் அனுப்புறது? புச்சட்டி ராஜ்மோகன் அனுப்புறது. எஸ்ஐஆர்னு பார்த்த உடனே ஆமா நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறடா, இது அந்த ரமணா இல்ல வேற ரமணா அப்படின்னு. இவர் மட்டும் தான் ஃபேஸா இருக்காரு, கேடர்ஸ் யாரையுமே தெரியல. மதுரை மேற்கு விஜய், மதுரை விஜய், அங்கதான் வரேன். இப்போ 234 தொகுதியிலையும் நீங்களே நிக்க முடியுமா? நிக்க முடியாது. தெரியுமா? நான் நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க இல்லையா? எனக்கு வந்து இந்த கட்சியை பிடிக்காதுப்பா, ஆனா இந்த கேண்டிடேட் வேற லெவலு, அதனால அவருக்கான அந்த ஓட்டு போடுவேன், அந்த இது இருக்கும் இல்லையா? அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க, உங்க தொகுதியில யார் நின்னாலும் நான் நிக்கிறதா நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. அது பெரிய இம்பாக்டா இருக்காதுல்ல. அது எத்தனை பேர் அப்படி ஓட்டு போடுவாங்க? நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இப்போ இது வந்து ஒரு பெரிய, இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஓட்டு இருக்காரு அப்படின்னா, ஆமா இப்ப வரைக்கும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுற கூட்டம் இருக்கதான் செய்யுது, அது வேற விஷயம். ஆனா நீ எம்ஜிஆர் கிடையாது, அந்த டெலிவிஷன்ல இருந்து வெளியே வரணும். 1967, 77, 76, 2026 ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல. இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுது. அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலங்கிறது விட, அதாவது இவர் ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணுது அவருக்கு பண்ணலாங்கிறத விட, எனக்கு இன்னும் முக்கியமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இவர் பேசுறது நிறைய ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குது. இப்ப நாகப்பட்டினத்துலயும் எங்கேயோ டாக்டர் சரியா இல்ல, நல்லா இல்ல அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா, இது நீ யாரோட நரேட்டிவ பேசுற? நீ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கணும், நான் இங்க நீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் பேசுறது. உங்க குவாலிட்டி இல்ல. நீங்க வந்து உங்க அதிகமான டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ வச்சுக்கு தமிழ்நாடு, குவாலிஃபைட் டாக்டர்ஸ் மெடிக்கல் டூரிசம்க்கு அதிகமா வர்றது தமிழ்நாடு, எல்லாத்துலயும் பெட்டர் ஃபிகர்ஸ் வச்சிருக்கு தமிழ்நாடு. இங்க வந்து டாக்டர்ஸ் இல்ல. அதாவது if you really want to speak about something, you have to research about it. உனக்கு வந்து நீ அதிக டாக்டர்ஸ் பத்தல, டாக்டர்ஸ் வந்து நீ அதிக டைம் ஓவர் டைம் பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீ சொல்லலாம். ஆனா அதெல்லாம் விட்டு டாக்டர்ஸ் நல்லா இல்ல அப்படி சொன்ன அப்படின்னு you are speaking against everything what has been done in the last 60-70 yearsல. அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. டிஎம்கே எதிர்ப்பு பேசறதா நினைச்சிட்டு ஒட்டுமொத்த திராவிடியன் மூவ்மெண்ட் அந்த மெடிக்கல் டூரிசம்காக நம்ம பண்ணது எல்லாத்தையுமே மொத்தமா வந்து இன்வாலிடேட் பண்றாரு. அங்க இருக்கிற அத்தனை டாக்டர்ஸையும் வந்து நீங்க, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவன் சாவி கொடுத்து திருவிழா நீ ஆடுறன்ற மாதிரி, இது வந்து யாருடைய பேச்சு? இங்க இருக்கிற மெடிக்கல் வந்து பெஸ்ட்ன்றது இந்தியால இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்றதுக்காக இவங்க எல்லாம் வந்து சரியில்லப்பா இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் ஒருத்தன். அப்போ அதை வந்து எனேபிள் பண்ற மாதிரி நீ என்ன பண்ற? உனக்கு ஏதாவது சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீ என்ன பண்ற? எதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு சொன்னார் இல்லையா அன்னைக்கு, ஒரு புஷ் கம்ஸ் டு ஷவ்ன்ற ஒரு சிச்சுவேஷன் அப்போ
அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அந்த கரூர் இஷ்யூ, நாமக்கல் இஷ்யூ அப்போ வந்து அவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து இப்ப இதை நம்ம சொன்னதுக்கு ஏன்டா டாக்டர்ஸ் தான் தமிழ்நாட்டுல சரியில்லைன்னு சொன்னாரு, ஆனா பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் வந்து அவ்வளவு பேர் வந்து காப்பாத்திருக்காங்க. அந்த டைமுக்கு வந்து டைம் பார்க்காம வந்து கொரோனாலாம் எவ்வளவுங்க, அப்போ அந்த டைமுக்கு வந்து அவர் தானே வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் தானே வந்திருக்காங்கன்னு கேட்டதுக்கு தெரியாம பேசாத, அது வந்து நாமக்கல்ல பேசினது, நடந்தது கரூர்ல தானே அப்படின்றாங்க. எனக்கு இதை கிண்டல் பண்ணணும்னோ இல்ல இதை திட்டணும்ன்ற அளவுக்கு கூட எனக்கு எனர்ஜி இல்லைன்ற மாதிரி பியாண்ட் ரிப்பேர். இப்ப A+B² ஃபார்முலா வந்து நீங்க ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அவனுக்கு வந்து A+B² ஃபார்முலா வந்து அவன் தப்பு போடுறான், A² -3AB அப்படி இப்படிலாம் போடுறான் அப்படின்னா அவன் தலை தட்டி 2AB அதுன்னு சொல்லலாம். இல்ல மைனஸ் மாத்தி போடுறான்னா அப்படி கிடையாது இப்படின்ற மாதிரி சொல்லலாம். ABCDனா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா நீங்க அவனுக்கு என்ன பண்ணாலும் இப்ப அது புரிய வைக்கவே முடியாது. இதுதான் ஆனாவா அப்படிமால. ஆமா இல்ல இது இன்னொன்னு, எதனால இந்த இவ்வளவு கேப் இருக்குல்ல, இவ்வளவு பேர் வந்து சொல்றதை கேட்கறதுக்கு இருக்காங்கல்ல, இது எதனால அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஒரு நம்ம அப்பாக்கள் வந்து லைக் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸை பாக்குறதுக்கான ஒரு ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் இருந்துச்சு. நம்ம வளர்றப்ப இல்ல நம்மளுக்கு அடுத்து பிறந்தவங்க வளர்றப்ப வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செட் இதுவாயிருச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே கலைஞர் ஜெயலலிதா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேல வந்து எல்லாமே வந்து ரொம்ப அந்த பொது புத்தியிலே பேசிட்டு இருக்குது. அதாவது ஊழல் ரொம்ப இருக்குது, எப்ப பார்த்தாலும் இவங்களே வந்துட்டு இருக்காங்க, இவங்களே கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ அதை மீறி நீ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம திராவிடியன் பார்ட்டிஸோ இல்ல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸோ யங்ஸ்டர்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கான வழிகள் இல்ல. மதுரை மறுபடியும் சொல்லியிருப்பாரு, லைக் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எடுக்கிறதே வந்து அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்குது. அது இருந்தாலும் இப்ப நானும் வினுஷ் ஒரே காலேஜ் தான் படிச்சோம். காலேஜ் படிச்ச வரைக்கும் எங்களுக்கு பாலிடிக்ஸ் அதுக்கான ஒரு பக்கத்து ரியாக்ஷன்லயே போனது கிடையாது. அதாவது இது சினிமாவை தவிர கிரிக்கெட்டை தவிர எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஒரு 21 வயசு 22 வயசு பையன் உனக்கு ஒரு மினிமம் எதுவுமே தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு கிரைம். அந்த அளவுக்கு நம்ம இந்த ஜெனரலா எலெக்ஷன்ஸ் நடக்கும்ல, இந்த செக்ரட்டரி இந்த மாதிரி போஸ்ட், அது கூட எங்க காலேஜ்ல எல்லாம் அது எப்படி நடக்கும்னா ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தர் ஓட் பண்ணலாம், அதுவும் வந்து அந்த டாப்பரை வந்து அவங்களே சூஸ் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. அந்த 4 வருஷம் யாரு என்ன போஸ்ட்ல நின்னாங்க என்ன எதுவுமே தெரியாது எனக்கெல்லாம். சோ அது வந்து சும்மா ஒண்ணு நடக்குது அந்த மாதிரி இருக்குமே தவிர அதுல எந்த பார்ட்டிசிபேஷனும் இருக்காது. அதான் கிட்டத்தட்ட ஒரு இந்த 2015க்கு அப்புறம் எல்லாம் பார்த்தோம், இந்த கடந்த 10 வருஷத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு 2015 சமயத்துல வந்துட்டு தனக்கு ஒரு 12 வயசு 13 வயசா இருந்து அடுத்த 7-8 வருஷம் வந்து அவனுடைய அந்த ஃபார்மேட்டிவ் டீனேஜ்ல இருக்கான், இப்பதான் வெளியில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு இங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதா இறந்தாங்க, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு, கலைஞர் வந்து ஆக்டிவா இல்ல, ஸ்டாலின் அப்பதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு, ஏடிஎம்கே தான் ரூல்ல இருக்கு, ஏடிஎம்கே வந்துட்டு தான் எப்படியாவது இன்னொரு 5-4 வருஷத்தை மிச்சம் வைக்காம ஓட்டிடணும், அண்ட் பதவிக்கு பிரச்சனை இல்லாம ஓட்டிடணும்ன்றதுல மட்டும்தான் குறியா இருந்தாங்க. அண்ட் பாவம் அவங்களுக்கு 2014ல இருந்து இப்போ வரைக்கும் சென்ட்ரல்ல அவங்க பார்த்த வாழ்க்கையில பார்த்த ஒரே பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி தான், பிஜேபி மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நீ அரசியல் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே உனக்கு இல்ல. இல்ல இன்னொன்னு நம்ம முதல்ல பேசிருந்தோம், எலியன் சொன்னதோ இல்ல வந்து அந்த டிபேட்ல சொன்னதோ நீங்க வந்து எங்களை ரீச் பண்ணலங்கிறது இருக்குது இல்ல. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நெசசிட்டிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. நீ ஒரு பீகார் மாதிரி ஒரு இடத்துலயோ இல்ல வந்து ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜான ஒரு ஸ்டேட்லயோ யூ வில் ஹேவ் த நீட் ஃபார் இட் அப்படின்னு தோணுது இருக்கு. இங்க வந்து அப்பதான் we are starting to get bit sophisticated. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் நோக்கி நிறைய பேர் வந்து வாழ்றதுக்கு எனக்கு அடுத்த ஆஸ்பிரேஷன்ஸ், நான் கொஞ்சம் ஹையர் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படிங்கிறதான இல்ல வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமா இருக்கிறதுக்கான ஸ்கோப் அந்த டைம் தான் கிடைக்குது. அந்த டைம் கரெக்டா நம்மளோட அந்த லைஃப் டைம்ல அது சிங்க்ரனைஸ் ஆனதுனால நம்ம ரொம்ப வந்து பொலிட்டிக்கல் ஆயிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு மெயினா தோணுது. அதனால வந்து இந்த பாலிடிக்ஸ்னாலே ரொம்ப ஒரு சாக்கடை ப்ரோ, எல்லாமே ஊழல் ப்ரோ, எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ அப்படிங்கிறது அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சொபிஸ்டிகேஷன் கிடைச்சதே இந்த மூவ்மெண்ட் உடைய விளைவு தான் அப்படிங்கறத வந்து சொல்லணும்ல. அத சொல்றதுல இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எப்ப சொபிஸ்டிகேட் ஆகுறோமோ அந்த சமயத்துல வந்துட்டு இந்த
கட்சிகள் வந்து அவங்க தலைவர்களுடைய பெயரை சொல்லி இவர் தான் இதை பண்ணாரு, இவர் தான் இதை பண்ணாரு அப்படின்னா அது வந்து ஏதோ பண்ணாத ஒண்ணு அவங்க பண்ணதா பேசுற மாதிரி ஒரு, இப்ப நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நான் ஒரு காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு கலைஞர் பேரை டிஎம்கே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு திட்டத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு கலைஞர் பேரை வைக்கிறீங்க, நீங்க என்ன உங்களதான் வைப்பீங்களா அப்படின்னு நம்மளும் யோசிச்சிருக்கோம். எதுக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லாமே அண்ணா அண்ணான்னு இருக்குன்னு அப்படிலாம் யோசிச்சிருக்கோம். இப்பதான் தெரியுது, ஆமா அவர் தான் பண்ணாரு, அவராலதான் உனக்கு எல்லாம் நடந்துச்சு, அதனாலதான் அது இருக்குன்றது இப்ப தெரியுது. அப்ப அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அதை புரியறதுக்கான வாய்ப்பு இல்லதான். பட் அப்ப சொன்னதெல்லாம் இப்ப புரியுது இல்ல, அப்ப சொல்லிட்டுதான் இருக்கணும்ல. அது உனக்கு நீ இப்ப உனக்கு புரியுதோ இல்லையா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா எனக்கு கலைஞரை பிடிக்காது, நான் கலைஞரை எவ்வளவோ திட்டிருக்கேன். இன்னும் ரொம்ப மோசமான லெவல்ல வந்து நம்ம அவங்கள கிரிட்டிசைஸ் கூட இல்ல, அது வந்து திட்டுறதுதான், வன்மமா தான் இருந்திருக்கும். கலைஞர்னா பேடு, ஜெயலலிதானா பேடு, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஒன்ன விட்டுருவோம். அப்போ அந்த இப்போ ஒரு 2000 அந்த ஒரு அளவுக்கு நம்மளுக்கு அந்த அரசியல் புரிதல் வர 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 ஆமா அவர் மேல விமர்சனங்கள் இன்னைக்கு இருக்கு. இப்ப எப்படி நம்ம டிஎம்கே சொல்றோமோ, இப்ப ஸ்டாலின் மேல எப்படி நம்மளுக்கு விமர்சனங்கள் இருக்கோ அவர் மேல விமர்சனம் நிறைய இருக்கதான் செய்யுது. ஆனா நீ ஒரு பிக்கர் பிக்சர் பாக்கணும். இன்னைக்கு நீ முன்னாடி இப்ப வந்து காமராஜரையோ இல்ல அதுக்கு முன்னாடி சொல்ற அப்படின்னா அவர் கூட சமகாலத்துல இருந்தவங்களை கேட்டேன்னா அவர் மேல இருக்க விமர்சனங்களை அடுக்குவாங்க. இன்னைக்கு அவர் லெஜெண்ட்ல நல்லது மட்டும்தான் இருக்கும். இப்போ கருணாநிதிக்கு அப்படிதான் இருந்திருக்கணும். ஏன் வந்து கலைஞர் மட்டும் இன்னும் லெஜெண்டா இல்லாம அவர் வந்து இன்னுமே வந்து ஊழல் பண்ணாரு, குடும்ப அரசியல் பண்ணாரு. அதாவது விமர்சனம் பண்றதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாயிண்டே இல்லாததான் இப்ப வரைக்கும் பெருசா பேசுறானுங்க. ஆனா அதுதான் பெருசா ரீச் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் நீ சொன்னது. கலைஞர் பத்திரி அன்னைக்கு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்றது இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இலங்கைய படிக்க வச்சாரு, கலைஞர் குடிக்க வச்சாருன்னு கேட்டா கலைஞர்ன்றுவானுங்க. தெரியாதவங்களுக்கு அது வந்து இதுதான் எம்ஜிஆர் தான். ஆமா கரெக்ட் தானே, என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி இப்ப கூட கேட்டுட்டு இருக்கவங்க கூட வந்துட்டு எதுக்கு இவன் கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. தமிழீழ விரோதி, கலைஞர் வந்து தமிழீழ விரோதி, ஜெயலலிதா வந்து ஈழத்தாய், இன்னும் எத்தனையோ நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல. அத இன்ன வரைக்கும் முத்துராமலிங்க தேவரோட கதை வந்து நம்மளோட இதுல இருக்கு, என்ன சொல்றது, பாட புத்தகத்துல இருக்கு. சின்ன பசங்க. ஆமா இப்ப தெரியல கடைசியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இருக்கு. அதை யாரும் ஏன்னா எடுத்த பிரச்சனை வரும்ல, இத்தனை நாள் இருந்துச்சு. இப்ப ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும், அந்த பூஜைக்கு போய் அவங்க மாலை போடுறாங்கன்றது ஏன் நடக்குதுன்னா அது நீ பண்ணலன்னா உனக்கு பிரச்சனை வரும், இதை எடுத்தனா பிரச்சனை வரும். ஒன்னும் இல்ல, இப்போ போன வாரம் ஒரு சப்ப விஷயம், டிஎன்பிஎஸ்சி ஏதோ குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் முத்துராமலிங்கனார் பசும்பொன் முத்துராமலிங்கனார்னு போட்டதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு நீ எங்களுடைய உரிமையை பறிக்கிற, நீ என்ன சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லிட்டு இவர் பேரை முத்துராமலிங்கனார்னு போடுற அந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப முத்துராமலிங்க தேவரை நீ வைக்க முடியுது ஒரு லெசனா, கலைஞரை நீ லெசனா வச்சனா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஆட்சியில நீங்க வச்சிட்டீங்கன்றோம், அவங்க வைக்கவே வைக்க முடியும். கலைஞரை வைக்கிறத விட கலைஞரை வைக்கிறத கூட விட பெரியாரையா ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கலையே. நம்ம வந்து யார் யாரையோ படிச்சிருக்கோம், பெரியார நம்ம 20 வயசு தான் படிக்க முடியுது. கரெக்ட். நானுங்க இந்த 6th படிக்கும் போது பாத்தீங்கன்னா கலைஞர் பேரெல்லாம் வந்து புக்ஸ்ல இருந்தது. அப்ப இன்ட்ரடியூஸ் பை டாக்டர் கே கலைஞர் அப்படின்னு இருந்தது. அப்புறமா வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து வருது. அப்ப என்ன ஆகுது, எங்களுக்கு அதே சிலபஸ் தான், அதே புக் தான். கலைஞர்ன்ற அதாவது அதை டெலீட் கூட பண்ணலாம் அவங்க. கலைஞர் கருணாநிதின்ற இடத்த பிளாக் கலர்ல அடிச்சு வச்சிருக்கானுங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூ பண்ற புக்ஸ்ல அவனுங்க என்ன அதாவது கலைஞர் கொண்டு வந்ததை தூக்கிட்டு நான் கொண்டு வந்ததை பாருங்க, எங்க ஆட்சியில பண்ணதை பாருங்கன்ற மாதிரி பண்ணியிருந்தா அது வேற. இல்ல கலைஞருடைய அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு ஆமா அப்படி பண்ணது வேற. அதாவது அவங்க அந்த எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம்னா அந்த புக்ஸ்ல வந்துட்டு மெனக்கெட்டு அத கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு, அது நீங்க பார்த்தாலே தெரியும் கலைஞர் கருணாநிதி பேர் வந்து அடிக்கப்பட்டிருக்குன்றது. அது ஒழுங்கா கூட அடிக்கல. அந்த மாதிரிதான் வந்து அம்மா டிக்டேட்டர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷன் வேணா போயிருவோம். இன்னைக்கு இன்னொன்னு இருக்கும், நீ நிறைய மக்களுக்கு வந்து அதாவது இப்ப விஜய் நோக்கி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் நெசசிட்டி இருக்கு, மாற்றம் வேணும் அப்படின்னு தானே வர்றாங்க. அதாவது அவங்களும் அரசியல் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
ஆனா ஒரு மெயின் கிரிட்டிசிசம் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க டிஎம்கேலயோ ஏடிஎம்கேலயோ உன்னால வந்து ஒரு போஸ்ட் வாங்க முடியாது, இல்ல வந்து உன்னால ஒரு ரெஸ்பெக்டபிள் லைக் பொசிஷனுக்கு வர முடியாது அந்த பார்ட்டியில சொல்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா அதுல லெட்ஸ் சே காசு பிளே ஆகும், நெப்போட்டிசம் பிளே ஆகும், எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா ஒரு ஒரு எஃபர்ட்னு ஒண்ணு போட வேண்டியது இருக்குல்ல. நீ வந்து இப்ப நீங்க பிஜேபியில ஈஸியா வந்து இது கிடைச்சிடும், ஏன்னா இங்க ஆள் கிடையாது. அதே இதுதான் டிவிகேலையும். ஆனா நீ வந்து டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சியில போய் சேரணும் அப்படின்னா நீ அதுக்கு உழைக்க வேண்டியது இருக்குல்ல. நீ வந்து இப்ப எலிலன்மே அவங்க அப்பா வந்து டிஎம்கே எல்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா எலிலன் மாதிரி ஒருத்தர் பேசுறப்ப ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். இவர் நெப்போட்டிசமா பிடிஆர் எடுத்துக்குவேன், ஒருத்தர் பேசுறப்ப நெப்போட்டிசம் பேச மாட்டோம். அப்படி ஒருத்தங்க பேசுறப்ப பரவாயில்ல இருக்குல்ல. நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு, பண்ணி ஒரு இது பண்ணாரு, அதெல்லாம் வேற லெவல் சம்பவம். இல்ல விஜய் பார்த்து கேடுங்க பிரஸ் கேக்குது மூடு அப்படின்னு. அதான் என்ன சொல்ல வந்து என்ன, அந்த அந்த இடம் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம். நான் அதை இப்ப இன்னொன்னு எப்படி பாக்குறேன் அப்படின்னா, டிஎம்கே மாதிரி ஒரு லீகசி இடத்துல போய் நீ சேரணும் அப்படின்னா அதையும் மீறி நிறைய நம்ம எஃபர்ட் போட வேண்டியிருக்குதுங்கிறது ஒரு விஷயம் தான். ஆனா ஸ்டில் இதுவும் ஒரு காரணம். அவங்க டிவிகேலயோ பிஜேபிலயோ போய் யங்ஸ்டர்ஸ் சேர்றதுக்கு இது ஒரு காரணம். ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இவங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் மாதிரி கொடுக்கலாம். இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாங்க வந்து டேக் தம் இன்சைடு அப்படிங்கிற ஒரு இது பண்ணணும். அது அப்பதான் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்ப கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அது வந்து. ஆனா அதை நேரடியா நீங்க நம்ம சொல்ற அளவுக்கு இல்லாம இருக்கலாம். இப்போ ஈவன் இப்ப அறிவு திருவிழாலே பாத்தீங்கன்னா அது இளைஞரணி மூலமா தான் அது நடந்துச்சு. அதுல வந்து இளம் பேச்சாளர்களை அடையாளம் கண்டிருக்கோம்னு சொல்லி ஒரு நிறைய பேரை வந்து பேச வச்சாங்க. சில ஸ்டெப்ஸ் இப்போ ரீசெண்டா இந்த 2-3 வருஷத்துல சில விஷயங்கள் அந்த நம்ம சொல்றோம்ல, நம்ம ஐ திங்க் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு டைம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கட்சியா ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கடந்த சில ஆட்சிகள்ல வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இயக்கங்களை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. டிஎம்கே மாதிரியான ஒரு ஐடியாலஜின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பலமே வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜியோட ஒத்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இவங்களுக்கு அந்த வலு சேர்க்கக்கூடியது. அப்ப நீ அதை கைவிட்ட கூடாது. அவங்கள வந்து இன்னும் எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம் அவங்களோட ஐடியாலஜி எடுத்துட்டு போறதுக்கு அப்படிங்கறதுலதான் நீங்க போக்கஸ் பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம யாரோ பேசி கேள்வி. அது ஒண்ணு, நீங்க அவங்களை யூஸ் பண்றது அவங்களோட ஐடியாலஜி கொண்டு போறதுக்கு ஒண்ணு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நீ ஒரு தப்பு பண்றப்போ உன்னை கழுத்து பிடிச்சு கேட்க முடியும். நீ திமுக திராவிட கழகத்தை நீ உங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கை தட்டுறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்ப ஆசிரியர் வீரமணி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிக்கலா நீ ஒரு விஷயம் டிஎம்கே பண்ற ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்டு ஞாபகமே கிடையாது. அப்படித்தானே பண்ணணும். நீ ஆனப்பட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுக்குள்ள வந்து கருத்து முரண்பாடு இல்ல, இது நீ பண்ற இது பண்ணக்கூடாது எனக்கு என்னோட வந்து ரிஸ்க வச்சுக்கிட்டு திருமாவளவன் வந்து எதிர்க்கிறாரு. சில இடங்கள்ல எதிர்க்கிறாரு. இயக்கங்களுக்கு எல்லாம் என்ன திராவிட கழகம் வந்து டிஎம்கே ஆயிட்டாங்க. ஆமா, ஒரே ஒரு இது டிஎம்கேவோட இந்த 12 hours லேபர் லா பண்ணாங்க. அது ஒரு விஷயத்துக்கு மட்டும் டிஎம்கேவோட ஸ்டூடெண்ட் விங் வந்து இது பண்ணாங்க, அவங்களே இது பண்ணாங்க. அது சிஎம் சொல்றாரு, நம்மளோட டிஎம்கேவோட ஸ்டூடெண்ட் விங்கே வந்து அதை எதிர்க்கிறாங்க. ஸ்டூடெண்ட் விங்க ஏதோ விங்கு அவங்களே எதிர்க்கிறாங்க. சோ வந்து நாங்க இதை ரியலைஸ் பண்றோம், வந்து மாத்துறோம்னு சொல்றாங்க. சோ நீ அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்தாதான் உன்னோட தோழமை கட்சிகளுக்கோ உன்னோட தோழமை இயக்கத்துகளுக்கோ நீ ஸ்கோப் கொடுத்தாதான் யூ கேன் பி பெட்டர். நம்ம எதுக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்காகவே சொல்றேன், டிஎம்கேவோட பர்சனல் பெனிஃபிட்காகவே அவங்க வந்து அகைன் கட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். முதல்ல சொன்ன பாயிண்ட் தான், அவன் இதெல்லாம் படிச்சான் அப்படின்னா சுத்திட்டு திரும்ப உங்கள்ட்ட தான் வருவான். அத நீங்க சரியா இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்ப உங்க மேல இருக்கிற இந்த சில விமர்சனங்களையும் நீங்க களைஞ்சிட முடியும். இன்னும் சில என்ன சொல்றது, இன்னும் 10 இருக்குன்னா இன்னொரு அதுல ஒரு 2-3 நீங்க இன்னும் சரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்பதான் கன்க்ளூட் பண்ணிடலாம். அதான் இதுல ஃபைனலா நம்ம பேச வந்தது பேசணும்னு நினைச்சது ஒண்ணுதான், டிவிகேவை கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ற ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சு இந்த எபிசோட நம்ம இந்த டிஸ்கஷன் நம்ம பண்ணிருக்கோம்ன்றதுதான் கேள்வி. அத ஒருத்தரும் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் சொல்லி முடிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டொனால்ட். சோ இப்ப இவர் அரசியல வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இவர் நினைக்கிற அளவுக்கு வந்து இவ்வளவு கேஷுவலா வந்து பார்ட் டைம் பண்ணுவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் வந்து இருந்தா வந்து நம்ம அதெல்லாம் பத்தி பேசல. பட் ஓகே, அதை அடிச்சு தோச்ச விஷயம், அதனால வந்து ஒரு இது கிடையாது.
நீங்க வந்து இப்பவும் வந்துட்டு நான் ஜனநாயகன் சிங்கிளை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக அவசர அவசரமா என்னுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு நீங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து உங்களை ஈஸியாவே வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு எதிராக வந்து யாருமே சதி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்புறதை நிறுத்துங்க. உங்களுக்கு எதிராக 4 பேர் தான் சதி பண்றாங்க. அது வந்து புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், இந்த 4 பேர் மட்டும்தான் உங்களுக்கு எதிராக வந்து 5 பிரசாந்த் கிஷோரா, விஜய் 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 சாரி கரெக்ட். ஆமா, இவங்கெல்லாம் தான் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொன்னு நான் மெயினா சொல்ல வந்ததே பாத்தீங்கன்னா, why don't you give them a chance? முக்கியமான கேள்வி அது மாதிரி தான். இப்ப எனக்கு எல்லார் மைண்ட்லயும் இருக்கிறது என்னன்னா வந்துட்டு, எப்படிப்பா எடுத்தோடனே நீங்க வந்து இன்வாலிடேட் பண்றீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்பேன். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கூட்டம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாரும் கரெக்டா சொல்லுங்க? நாம் தமிழர். அதே பேட்டர்ன் தான். ஏன்னா அவங்க வந்து நீங்க இதெல்லாம், அதாவது நம்ம இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது வந்து ரொம்ப இம்ப்ராக்டிகலா இருக்கு, இது வந்து கொஞ்சம் கூட இது ஆட்சிக்கு வரமாட்டேன்ற தைரியத்துலதான் அவர் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? அவர் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவர் வந்து கேப்பபிளா இல்லையானே. அப்போ வந்து காளிவெங்கட் ஒரு படத்துல சொல்லுவாரு, நேர்ல அழகா இருக்கிறனே ஆதார் கார்டுல பேய் மாதிரி இருப்பான், நீ நேர்லயே பேய் மாதிரி இருக்க. அந்த மாதிரி ஆன் பேப்பர்ல பக்கா வேற இதாண்டா கட்சின்ற மாதிரி இருக்கிற டிஎம்கேவே வந்துட்டு ரியாலிட்டின்னு வரும்போது ஒண்ணுன்னா வந்து கலந்து வருது. அப்படின்றப்போ நீ ஆன் பேப்பர்ல இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்கிற, உன்னை எப்படி நான் வந்து சிஎம் ஆக்குறது? அப்போ நீ வந்து எதன் அடிப்படையில வந்து உன்னை நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாவது கன்சிடர் பண்ணுவேன். இப்ப டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஆல்டர்னேட்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ டிஎம்கேவோடவும் திராவிடத்தை அதிகமா பேசணும், ஜாதி ஒழிப்பு அதிகமா பேசணும், பெண்ணியம் அதிகமா பேசணும், சமூக நீதி அதிகமா பேசணும். எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி எதிர்ப்புல நான் வந்து அவனோட ஒரு படி அதிகமா இருப்பேன். நீ வந்து நான் எதிர்க்கிற எதிர்ப்புல, இப்ப நீங்க சொல்றீங்க சும்மா வந்து டிஎம்கே வந்து பிஜேபியோட மறைமுக கூட்டணி, பிஜேபியோட பிடிஎம் எல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க இல்லையா? நீங்க எதிர்க்கிற எதிர்ப்புல திமுக காரங்களுக்கே வந்துட்டு உண்மையிலேயே வந்து இவன் இந்த அளவுக்கு எதிர்க்கிறான், ஆனா நம்மளால வந்து சைலண்டா இருக்கிறத பார்த்தா பிஜேபியோடைய மறைமுக கூட்டணி அப்படின்ற அந்த சந்தேகத்தை வந்து நீங்க ரேஷனலிஸ்டுகளுக்கும் திமுக இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்க கிரியேட் பண்ற அளவுக்கு உங்களுடைய செயல் இருந்தாதான் அதுல இருக்கிற 10% உங்களுக்கு ஓட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் பண்ணாம நான் சேஃப் பிளே பண்ணிட்டு இந்த ஏபொலிட்டிக்கல் மாப் கிரௌட வந்துட்டு எப்படியாவது வந்து ஹீரோயிசமும் அந்த ஒரு ஸ்டார் கிளேசிங்கும் வச்சுட்டு நான் வந்து ஓட் ஷேர் வாங்கிடலாம். 2024 வந்து கட்சி ஆரம்பிப்பாரமா, 2026 வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கே வந்துட்டு அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல 2026 சிஎம் ஆமா, இதுல ஏடிஎம்கே மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கட்சி வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டா நான் வந்து சிஎம் சீட் இருந்தாதான் வருவேன், இல்லைன்னா எனக்கு கூட்டணியே வேண்டாம், சிஎம் நீங்க நிக்கிறீங்கன்னா கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்றாராம். இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. நீங்க உண்மையிலேயே தமிழக மக்கள் மேல, இந்திய மக்கள் மேல நீங்க வந்து சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே அதெல்லாம் விடுங்க, எங்களெல்லாம் விடுங்க, பாலிடிக்ஸ் மேல நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னா 2024 தேர்தல், நீங்க கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு தேர்தல் வந்து பாத்தீங்களா, அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றதை நீங்க அட்லீஸ்ட் சொல்லி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் வந்து இந்த பக்கம் இருக்க போறேன், இவங்களுக்காக நீங்க வந்துட்டு கருப்பு சிவப்பு சைக்கிள் வந்து ஆதரவு தெரிவிச்சீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஏதாவது வேற ஏதாவது கலர்ல வந்துட்டு நீங்க இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்திருக்கோம். ஏன்னா இந்தியாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் வந்து 2024 எலெக்ஷன். அப்படிப்பட்ட எலெக்ஷன்ல வந்துட்டு நீ சைலண்டா இருக்க அப்படின்னா நீ எப்படி நாளைக்கு ஒன்றியத்தை எதிர்த்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவேன்னு நான் வந்து நம்புறது? உனக்கு நத்திங் டு லூஸ். இப்ப ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவே எடுத்துப்போமே, எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணாப்புறம் எல்லாத்தையும் பேசுவாங்க, இதை பண்ணல, நீ அதை பண்ணல, இதை பண்ண வேண்டியதான் பண்ண முடியாது. ஆனா ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க, அவங்களே அதை பண்ண மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது வரைக்கும் வாய்க்கிலேயே சூப்பரா இதை பண்ணி நானா தான் அப்படி பண்ணிருப்பா, நானா தான் அப்படி பண்ணிருப்பான்றத வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து பண்ணுவாங்க. அதை பண்றாங்களா இல்லையா வேற. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது சவுண்ட் விடுவாங்க. நீ எதிர்கட்சியா இருக்கும் போதே எதிர்கட்சின்னு கூட விடுங்க, எதிர்கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எதிர்கட்சி ஆவறதுக்கு ஆசைப்படுற ஒரு டெலிவிஷன்ல இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கும் போது கூட யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். நோ, நீ ஆட்சியில் இருந்தாலும் உனக்கு காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்கு, அதுன்னு உனக்கு பேலன்ஸ் பண்ணணும், ஓட் ஷேர், ஓட் பேங்க்னு நிறைய இருக்கும். அதை பத்தி எல்லாம் துளியும் கவலைப்பட வேண்டிய நிலைமையில வந்து இப்ப நீங்க இல்ல. இந்த நிலைமையில இருக்கும்போதே நீங்க வந்து கொஞ்சோண்டு லெப்டிஸ்டா போறாலே வந்து இல்ல வேண்டாம், திஸ் சீம்ஸ் லைக் டூ மச் காம்ப்ளிகேட்டட் லெப்டிஸ்ட் ஷிட், அதனால வந்து ஐ எம் நாட் கோயிங் டு இன்வால்வ் இன் திஸ்ன்ற அளவுக்கு பேக் அடிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க எப்படி ஒன்றியத்தை வந்து நீங்க எதிர்ப்பீங்க? அவன் எஸ்ஐஆர் மாதிரி விஷயத்த கொண்டு வருவான், சிஏ மாதிரியான விஷயத்த வந்து அவன் கொண்டு வருவான்.
நீட் மாதிரியான விஷயத்த வந்து அவங்க கொண்டு வருவான், ஹிந்தி இம்போஷனை கொண்டு வருவான். அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க வளைஞ்சு கொடுத்துட மாட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீங்க இந்த டைம்ல நீங்க வாய்க்கிலேயே பயங்கரமா பேசி நீங்க வந்து நான் வந்து பண்ணி டிஎம்கே அப்படி பண்ணிக்க கூடாது, நான் அதாவது மீனிங்ஃபுல்லான விஷயத்துல சொல்றேன், நான் வந்து அப்படி பண்ணியிருந்திருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன், நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் சீமான் வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாரு இல்லையா, நீங்க அந்த அதுல கூட நீங்க ரிஸ்க் எடுக்காம நீங்க அந்த விஷயத்துல கூட நீங்க கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆட்சியை கொடுத்தா நீங்க வந்து கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் விட்டு வெளியே வராம இங்க இருக்கிற மார்ஜினலிஸ்ட் மக்களை கால் கொடுத்துட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா தீவிரமா 75 வருஷம் பேக்ரவுண்ட் வந்து டிஎம்கேக்கு இருக்கு. ஸ்டாலின் வந்து அத்தனை பேரை பார்த்து வருவாரு, ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது, யாருக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஜாதி ஓட்டு எல்லாம் இப்ப தேவையே கிடையாது இவங்க ஜெயிக்கிறதுக்கு. ஜாதி ஓட்டுடைய இதெல்லாம் இல்லாமலே கூட இவங்க வந்து 200 அதான் இப்ப அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. 200 தொகுதியில ஜெயிப்பாங்களா 200 அடிக்க மாட்டாங்களான்றதா இப்ப கேள்வி வரும். அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவனே வந்து ஒரு இடத்துல வந்து சாஃப்டாவும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டு இருக்கான் அப்படின்னா, நீ இந்த ஸ்டேஜ்லயே வந்து ஓப்பனே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா உன் மேல எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? அப்போ அந்த நம்பிக்கையை விளக்க வேண்டியது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய ஓட்டை வந்து உங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க ஓட்டா மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை நீங்க தான் எடுக்கணும். பஞ்ச டைலாக் பேசிட்டு இருந்தா இங்க எதுவும் நடக்காது. தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து இது ஆந்திரா கிடையாது, பவன் கல்யாண் மாதிரி வந்து ஜம்முன்னு டெபுட்டி சிஎம் ஆயிட்டு உட்காந்துடலாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நடக்காது. அதுக்கான வேலைகளை நீங்க பார்க்கணும், ஃபீல்டுல இறங்கி நீங்க வேலை பாருங்க. ஆனா மற்ற கட்சிகள் அளவுக்கு நீங்க 15, 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கிடைக்கும் அப்படின்ற அந்த நிலைமையில வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நல்ல ஹெட் ஸ்டார்ட் வந்து இருக்கு. இந்த ஹெட் ஸ்டார்ட்டை நீங்க சொதப்பாம நீங்க வந்து 80 பாலுக்கு 80 ரன் அடிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி விளையாண்டாலே வந்து நீங்க அட்லீஸ்ட் நீங்களாவது எம்எல்ஏ ஆயிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து விஜய் வந்து கண்டிப்பா எம்எல்ஏன்றாங்க. ஆனா விஜய் வந்து கரெக்டான தொகுதியில நிக்கலன்னா அவர் கூட எம்எல்ஏ ஆக மாட்டார். செருப்படி வாங்கிடுவார். இப்போ ஆதவ் ஏதோ ஒரு இதுல குளத்தூர்ல நிக்கலாமே. ஆனா ஆனா நல்லா ஏத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பண்ணி விடுவாரு ஆதவ். தலைவரே எனக்கு தெரிஞ்சு நீங்க குளத்தூர்ல நிக்கணும். அப்புறம் விஜய் தோத்ததுக்கு அப்புறமா என் துரோகம் வந்து இதாச்சு அந்த துரோகம்டா. ஆமா என்னோட கன்க்ளூஷனுமே அந்த பாயிண்ட் வை நாட் கிவ் அ சான்ஸ்ங்கிறது தான் இருக்குது. இது வந்து மெயின் ப்ராப்ளமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இட் வில் பி a free ride for பிஜேபிங்கிறது தான். எப்படி வந்து மகாராஷ்டிரால வந்து சிவசேனாவையும் என்சிபியையும் காலி பண்ணிட்டு பிஜேபி உள்ள வந்துச்சோ, டெல்லியில வந்து கெஜ்ரிவால காலி பண்ணிட்டு உள்ள வந்துச்சோ, எப்படி தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு உள்ள வருதோ, ஏடிஎம்கே பாமகவையும் காலி பண்ணிட்டு உள்ள வருதோ, இன்னும் கொஞ்சம் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இங்கெல்லாம் டிசால்வ் பண்ணி உனக்கு 10%, 15% ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய்க்கு. இது அப்படியே வந்து கொண்டு போயிட்டு பிஜேபிக்கு ஃபாலோ பண்றதுக்கான பெஸ்ட் சான்ஸ். அந்த சான்ஸை கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது விஜய் மூலமா. அதனால யங்ஸ்டர்ஸ் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்ங்கிறதா என்னோட முக்கியமான இது. இன்னொன்னு என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பாக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீமான் கிட்ட போறது வந்து எப்படி வந்து இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் டு கோ டுவர்ட்ஸ் திராவிடியன் பாலிடிக்ஸோ, விஜய் கிட்ட போறதும் அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஆர்எஸ்எஸ் திராவிடிய பாலிடிக்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் வரும். அதுல நம்மள மாதிரி நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் விங் ஓரியன்டா இருக்க பீப்புள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பீப்புள் லைக் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீனா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரீபீஸ் வேணாம்னு சொல்றதையோ இல்ல வந்து டாக்டர் சரியில்லை சொல்றதையோ கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் வந்து நம்மளுக்கு நம்ம பக்கத்துல யார் நிக்கிறாங்க, யார் வந்து ஆப்போசிட்டிக்கா பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அது ரொம்ப முக்கியம். சூப்பர், அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அதான் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்க அண்ணனை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா உங்க அண்ணனை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. இதுதான் ரொம்ப அரசியலுடைய அடிப்படையே அதுதான். இப்போ இது வரைக்கும் ஸ்டால்வார்ட்ஸா இப்ப இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்துட்டு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதுன்றது எதுவுமே கிடையாது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு வந்த யாருமே நின்னதே கிடையாது. அத வந்து நான் தான் நின்னோம்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால உங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னா நீங்க அவனை கேள்வி கேட்டாதான் அவன் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்க முடியும். உள்ள கீழே இறங்கி வரணும், மக்களோட மக்களா இருக்கணும், கேள்விகளை நேரடியா உண்மையிலேயே அரசியல் புரிதல் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இந்த இது சொல்லுவோம்ல, ஒரு கான்ஸ்பிரசி சொல்லிட்டு இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி பார்ப்போம்னு நம்மள்ட்ட கேட்க கூடாதுடா, ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அது மாதிரி எங்க அண்ணனுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, அவர் நல்லவர் இல்லம்பியா நீ இந்த மாதிரி ஏழு வந்துருச்சு.
அவன் கதறு கதறு தான் அப்படின்றது கேள்வி கேட்டா, ஆமா கதறு 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 கதறு. அப்படின்றது கேள்வி கேட்டா. அதான். அதனால கொஞ்சம் யோசிங்க, அவ்வளவுதான். நம்ம இப்படியே அப்போஸ் பண்ற மூட்ல இல்லாம எல்லாரும் சொல்றாங்களே நிஜமாவே நல்லது, எங்கள்கிட்ட கதறு கதறுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்தாவது யோசிச்சு சொல்லுங்க. ஆமா அந்த வீட்டுக்கு போய் யோசிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா நிறைய நம்ம பாக்குற டிபேட்ஸ்ல எல்லாம் இந்த கோட்டீஸ்வரன் ஜெர்னலிஸ்ட் கூட ஒரு அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட பண்ணியிருந்தாரு. அவர் கொஞ்சம் அவர் பேசுறது கொஞ்சம் லைக் கொஞ்சம் அரைக்குறையா வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தீவிரமா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் தேர் ரியலைசிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு அவென்யூஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் கேன் ரெட்ரோஸ்பெக்ட் தேர் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ அந்த அவென்யூஸ் நம்ம நிறைய கிரியேட் பண்ணணும். இப்பயே தீவிரமா முட்டு கொடுக்கற அளவுக்கு அண்ணன் ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு கிளிக்கல. ஆமா நீங்க முட்டு கொடுக்கறதுக்காவது ஒண்ணு செஞ்சிருக்கணும். அதனால இப்போ முதல் குறிக்கோள் வந்து முட்டு கொடுக்கறதுன்னு போகாம முதல்ல என்னமோ அவனை பத்தி குறை சொல்றாங்களே, அதுக்கு இவன் பதில் சொல்றான்னு ஒரு தடவை பாத்துட்டு பேசுங்க. அவன் பதிலே பேச மாட்டான், நான் முன்னாடி பூந்து பேசுவேன்னு பேச தேவையில்லை. தீவிர டிஎம்கே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, பெர்மனண்டா டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் அது பண்றாங்க அப்படின்னா, அவங்க டைரக்டா பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்ப வந்து அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ல பலன் அடைஞ்சிருப்பாங்க. விஜய் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை, அதுக்குள்ள நீங்க விட்டு கொடுக்குறீங்க. பண்ணதுக்கு அப்புறம் விட்டு கொடுங்க, ஓகே. நம்மள கால் அவுட் பண்றதா நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பொலிட்டிக்கல் பெர்ஃபெக்டா இருக்கமான்னு பாத்துட்டே இருப்பாங்க. டிஎம்கே அது பண்ணிருக்கு நீ கால் அவுட் பண்ணியா, டிஎம்கே இது பண்ணிருக்கு நீ கால் அவுட் பண்ணியா அப்படின்னு. ஆனா அவன் என்னைக்குமே அவனுடைய அண்ணனை வந்துட்டு ஒரு வாட்டி கூட கால் அவுட் பண்ணிருக்க மாட்டான். கரூர் விஷயத்துல வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏதாவது சொல்லிட போறேன். நம்ம ரேஷனலா பேசிட்டோம், திட்டக்கூடாது. சரி மனுஷ், ஓகே, அவ்வளவுதான், கன்க்ளூட் பண்ணியாச்சு. அதனால நன்றி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நீங்க வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீல் போட்டப்பயே சொன்னோம் கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆமா, ஒரு நல்ல டாபிக்ல ஆரம்பிச்சிருக்கோம், பாப்போம். குட் திங்ஸ் டேக் டைம். கரெக்ட். மதுர் சத்யா ப்ரோ கூட வந்து ஒரு கொலாப் போடலாம் நினைச்சேன், கரெக்டா டைமிங் ஒத்து வராத மாதிரி போயிடுச்சு. இந்த எபிசோட்ல விஜய் பத்தி பேசுனதை விட மதுர் சத்யா ரெஃபரன்ஸ் தான் அதிகமா இருக்கு. நம்ம பெர்மனண்டா வந்து அதாவது புது வீடியோ எப்போ வந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுறதா, சோ அவரோட பாயிண்ட் நிறைய நமக்கு வந்து வந்துரும் உள்ள பேசுறப்ப. எல்லாமே ஒன் வே ஆர் அனதர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்குள்ள இருக்கும். ஏன்னா எப்படி சொல்ல, நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துருக்கோம் அப்படின்றப்போ அது வந்து இருக்கதான் செய்யும். கண்டிப்பா. ஓகே, இன்னொரு தடவை இன்னொரு டாபிக்ல மறுபடியும் மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. தேங்க்யூ. சூப்பர், நன்றி. பை.